எங்க அப்பா விஸ்வநாதன் தத்தர் மறந்து போச்சு. நான் கல்கத்தாவில் கல்லூரியில இன்டர்மீடியட் படிக்கிறேன், மறந்து போச்சு. ராமகிருஷ்ணர்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறேன், மறந்து போச்சு. ஆனா சுகமா இருக்கு, எல்லாம் மறந்து போச்சு. மனசு செத்து போச்சு. மனசு இருக்கிற வரைக்கும் கஷ்டத்தான். மனசு சாகணும். சினமிறக்க கற்றாலும் சித்தியலாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாக்கு வாயேன் பராபரமே. தாய்மான சுவாமி, மனசு செத்து போச்சுன்னா எல்லாம் அமைதியா இருக்கணும். நினைப்பு போயிருக்கும்ல. கைலாஸ் யாத்திரை போறவங்க டோல்மோ பாசில நிக்கிற போது 19,000 அடி உயரம், மனசு செத்து போயிடும். ஒரு நினைப்பும் இருக்காது. ஆனா நல்லா 3 தடவை போயிருக்கேமா. இது நான் கண்டதை சொல்லல, கண்டதை சொல்றேன், புரிஞ்சுக்கிறது. நல்லா இருக்கும், எல்லாம் மறந்து போயிடும். ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரமசுகம் அதனை அருள் இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே. திருப்புகழ். அவ்வளவுதான். இந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கான். மேலே 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 போயிட்டே இருக்கானா. ராமகிருஷ்ணர் பார்த்தாரா, பச்சை கைக்கு எடுத்தாரா, இறங்கிட்டான். இல்ல, நான் அங்கேயே இருக்கிறேன், அது நல்லா இருக்கு. ராமகிருஷ்ணர் சொல்லுகிறார், முடியாது. பெட்டி அங்கே இருக்கும், சாவி என்னிடத்திலே இருக்கும். நீ சில விஷயங்களை செய்வதற்கு பிறந்தவன். அதுக்குள்ள நீ பாட்டுக்கு யோகத்துல உட்கார்ந்துடப்படாது. நீ அமெரிக்காவுக்கு போகணும், சிகாகோவுக்கு போகணும், நீ லண்டன், நீ இலங்கைக்கு போகணும், தமிழ்நாட்டுல ராமேஸ்வரத்துக்கு போகணும், மதுரைக்கு போகணும், மெட்ராஸுக்கு போகணும். நீ எப்படி இப்பவே தியானத்தில் முடியாது. பெட்டி அங்கே இருக்கும், சாவி என்னிடம் இருக்கும். சும்மா இருக்கும் சுகம் உனக்கு கிடைக்க வேண்டுமானால் அந்த பெட்டி சாவி என்னிடம் இருக்கும். போதும். இன்னும் போனா நான் விவேகானந்தர் பின்னாலே போயிடுறேன். வேண்டாம். இன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா நம்ம தலைப்புக்கு வசதியா ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்கன்னே. இந்த தாய்மார்கள் எல்லாருக்கும் நன்றி. நாங்க கந்தர் அனுபூதிய வரிசைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். கந்தர் அனுபூதி மொத்தம் 52 பாட்டு, காப்பு செய்யுளை சேர்த்து. நேற்றுக்கு 4 பாட்டு தான் பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு அதுக்கு மேல ஒரு 8-9 பாட்டு போகணும். இனிமே மட மட மடன்னு அந்த பாட்டும் உரையுமாக இந்த பேச்சு தொடரும். நேற்று எந்த பாட்டு படிச்சோம்? 3வது பாட்டு படிச்சோமா? வானோ புனல் பார் கனல் மாறுதமோ ஞானோதயமோ நவில் நான் வரையோ யானோ வனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. அங்க நிறுத்தி இருக்கோம். இன்னைக்கு 4வது பாட்டை எடுத்துக்கிறோம். வளைபட்ட கை மாதோடு மக்கள் எனும் தலைபட்டுடைய தகுமோ தகுமோ கிளைபட்டெடு சூரமும் கிளியும் தொலைபட்டுருவத் தொடுவேலவனே. வளைபட்ட கை, வளையல் அணிந்த அழகான கைகளை உடைய என் மனைவி. அவ மேல பாசம் ஆசை, அதனால நான் மாட்டிக்கிட்டேன். என் புள்ள இந்த பாசம் விடுமா? வளைபட்ட கை மாதோடு மக்கள் எனும் தலை. தலைன்னா என்ன அர்த்தம்? சங்கிலி, விலங்கு போட்டு மாட்டி விட்டான். மனை மக்கள் சுற்றம் எனுமா ஐயா, வலையை கடக்க அறியாதே வினையில் செதுக்கி அடினாயே விழலுக்கிரைத்து விடலாமோ. திருப்புகழ். மனை மக்கள் சுற்றம், இதிலே நான் மாட்டிக்கிட்டு கிடக்கிறனே கடவுளே. வளைபட்ட கை மாதோடு மக்கள் எனும் தலைப்பட்டு ஒளிய இந்த வாழ்க்கை பூரா இதிலே ஒளிஞ்சு போகலாமா? முருகா, கிளைப்பட்டு எழுசூர் உரமும் கிரியும். சூரன் சேனையோட வந்தான், நிறைய சேனைகள். சூரனுக்கு 2 தம்பி. ஒரு தம்பிக்கு பேரு சிங்கமுகன், ஒரு தம்பிக்கு பேரு தாருகன். இவன் சூரன். புரியுதா புரியலையா? சூரன், சிங்கமுகன், தாருகன். இந்த 3 பேரையும் பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன். என்ன சார் பொய் சொல்றீங்க? நம்ம எல்லாருக்குள்ளயும் இந்த 3 பேர் இருக்காங்க. ஆணவன், திமிரு, அவன் தான் சூரன். நாம் பண்ணனேன், நாம் பேசினேன்,
நான் யாரு தெரியுமா? என்ன யாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சொன்னான்ல, மறுநாள் காலையில பேப்பர்ல ஆபிச் வரியில படம் வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? அதான் அது சூரன் ஆணவம். ரெண்டாவது கண்மம், நல்வினை தீவினை எல்லாம் பண்ணி மாட்டிக்கிறான், இது கண்மம். மூணாவது மாயை, அவன் தான் தாருகன். நம்ம கிட்ட இருக்கு, நமக்கு தெரியாது. முதுகு தெரியுமா? ஏமா உங்க முதுகு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. முதுகு தெரியணும்னா என்ன செய்யணும்? 2 கண்ணாடியை வைக்கணும். அங்க ஒரு கண்ணாடி, இங்க ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடிக்குள்ள முதுகு தெரியும். புரியுதா புரியலையா? உன்னை உணர வேண்டுமானால் திருவருள் என்ற கண்ணாடியையும் குருவருள் என்ற கண்ணாடியையும் வைத்து பார்த்தால்தான் நீ உன்னை யார் என்று உணர முடியும். கண்ணாடி வேணுமா இல்லையா? 2 கண்ணாடி, அதுதான் நமக்கு. அப்ப என்ன புரியுது? சூரன் தம்பி தாருகாசுரன் மாயை. அவன் என்ன பண்ணா, முருகன் சண்டைக்கு வந்த போது கிரவுஞ்சம்னு ஒரு மலை, எல்லாரையும் மயக்கிறோம், உள்ள போய்கிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். எங்க போனோம்னு தெரியாது. காசிக்கு போயிருக்கீங்களா? இப்ப போயிருக்கீங்களா? முந்தி போனவங்கள தெரியும். 56,000 சந்து. நான் உண்மையா சொல்றேன், ஒரு தடவை நான் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு கூட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். 1999 முதல் முறை காசிக்கு போறேன். ஒரு சந்துக்குள்ள போயிட்டேன், தெரியாதனமா வேற சந்துக்குள்ள போயிட்டேன். போக போக போய்கிட்டே இருக்க தவிர நான் தங்க வேண்டிய இடம் காணாம போயிடுச்சு. என்னடா ராத்திரியோட ராத்திரியா எவனோ நம்ம வீட்டை மாத்தி வச்சு விட்டாங்க. தடுமாறி போய், அப்போ இந்த செல்லும் கிடையாதுங்க. இப்பாவது செல்லு இருக்கு, நீங்க படத்தை போட்டுக்கிட்டு சொர்க்கலோகத்துக்கே போயிட்டு வந்துடுங்க. அப்ப அதான் கிடையாது இல்ல. தடுமாறி போய் ஹிந்தி அறகுறை ஹிந்தியில யார் யார்கிட்டயோ கேட்டு ஒரு வழியா வந்து சேர்ந்தேன். அத்தனை சந்து கரவுஞ்ச மலை, அப்படி இப்படி போகும், அப்படி வரும். உள்ள மாட்டிக்கிட்டவன் வர முடியாது. அதை வச்சுதான் மயக்கிறான். சூரன் அப்படி செய், தாரகாசுரன் செஞ்சானா, எம்பெருமான் வேலை விட்டார், கரவுஞ்சன் 2ஆ போச்சு, தொலைத்து போய்விட்டது. மாயையை வெல்லக்கூடிய ஆற்றல் ஞானத்துக்கு உண்டு. ஞானம் தானே வேல். முருகனுக்கு 3 சக்தி தெரியுமாமா? இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. இச்சா சக்தின்னா அன்பு, அவதான் வள்ளி. கிரியா சக்தின்னா கடமை, கோயில்ல போய் எல்லாம் சுத்தம் பண்றது, சாமிக்கு அபிஷேகம் பண்றது, அன்னதானம் பண்றது, நைவேத்தியம் ஏற்பாடு பண்றது, இதெல்லாம் கிரியா சக்தி, அவதான் தெய்வானே. ஞானம் கொடுக்கிறது ஞான சக்தி, அதுதான் வேலாயுதம். வேலாயுதத்துக்கு தனி மதிப்பு உண்டு. கந்தர் அனுபூதியில 22 இடத்துக்கு மேல வேல் பேசப்படுகிறது. ஆரம்பிக்கிற போதே ஆடும் வரி வேல் அணிசேவல்னு தான் பாடுவார். கிளைப்பட்டு எழுசூர் உரமும் கிரியும், சூரனுடைய மார்பையும் அந்த மலையையும் தொலைப்பட்டு உருவ தொடுவேலவனே. நீ வேலை விட்டியா? இல்ல முருகா, வேலை தொட்ட, இது 3 முடிஞ்சு வச்சு. விட்டா என்னத்துக்காக? வார்த்தை புரியுதா? வேலை விடுவேலவனே இல்ல, தொடுவேலவனே. அவன் தொட்டான்னா பத்தாது, அவன் வேலை விடணுமா? நினைச்சான்னா போதுமே. வளைபட்ட கை மாதொடு மக்கள் எனும் தலைபட்டொழிய தகுமோ தகுமோ, கிளைபட்டெழு சூரமும் கிரியும் தொலைபட்டுருவ தொடுவேலவனே. ஏன்பா இப்ப அதனால என்ன கேட்கிற? முருகன் கந்தர் அனுபூதி அருணகிரி. அதனால சொல்லு, எப்படி அந்த கிரௌஞ்சத்து மேல வேலை விட்டு அந்த மாயையை மாற்றினாயோ, அது மாதிரி எங்கிட்ட இருக்கிற பற்றுக்களாகிற எல்லா மாயையையும் நீ ஞான வேலை விட்டு மாற்றப்படாதா? ஞான வேல் விட்டத்தானே இது மாறும். என் பற்றுக்களாகிய விலகை அகற்றாமல், அதான் தலை, தலைபட்டு அழிய தகுமோ தகுமோ. நான் உன்னுடைய தோழன் இல்லை, உன்னுடைய தொண்டன். என்ன போய் விடலாமா? அப்பா அவன் பிள்ளை கூப்பிட்டா அந்த பிள்ளைய அப்பா தள்ளிடுவாரா? ஏது புத்தி ஐயா, எனக்கு நீ யாரை நட்டிடுவேன், அவத்தினிலே இரத்தல் கொலோ, எனக்கு நீ தந்தை தாய் என்றே இருக்கவும் யானும் இப்படி ஏ தவித்திடவோ ஜகத்தவர் ஏசலில் படவோ நகைத்தவர் கண்கள் காண.
பாதம் வைத்திடை ஆதரித்தனை தாளின் வைக்க நீயே மறுத்தடி பார் நகைக்கும் ஐயா தகப்பன் முன் மைந்தன் ஓடி வான்மொழி குரல் ஓலமிட்டிடில் யார் எடுப்பதெனா வெறுத்தள பார் விடுப்பர்களோ எனக்கு இது சிந்தியாதோ. புள்ளை அழுதா தள்ளிடுவாங்களா? உலக மக்கள் அந்த அப்பாவை என்ன சொல்லுவாங்க? எனக்கு மட்டும் இது கிடையாதா? திருத்தணி திருப்புகள் ஏது புத்தி ஐயா. திருப்புகள் படிங்க கண்ணீர் வந்துடும். பொருள் புரிஞ்சு படிக்கணும். பொட்டு நெற்று போடப்படாது. பொருள் புரிஞ்சு படிக்கணும். பொருள் புரியலன்னா போச்சு. முந்தை வினையே வராமல் போக. ஞாபகம் இருந்த அந்த பாட்டு எந்த பாட்டு? முந்து தமிழ் மாலை கோடி கோடி, அந்த பாட்டு. முந்தை வினையே வராமல் போக. பழைய வினை நமக்கு வராம போகணும்னா முருகனை புடிச்சுக்கணும். ஒரு முட்டா போய் அதை படிக்கிறேன். முந்தை வினையேவ ராமர் போக, முந்தை வினை ஏவ ராமர் போக. வினை இழுத்துதான் ராமர் காட்டுக்கு போயிட்டார். இவன் வியாக்கியானம் பண்ணா அருணகிரிநாதர் தற்கொலை பண்ணிட்டு. அடப்பாவி, இப்படி தமிழ் பாடினேன், அதை இந்த பாடு படுத்தி விட்டேன். பொருள் புரிச்சு சொன்னா இப்படி பிரிக்க மாட்டேன். பொருள் புரிகலன்னா பிரிப்பேன். தொலைபட்டுருவத்தொடு வேதவனே. ஒண்ணு சொல்றேன், கந்தர் அனுபூதி இருக்குல்ல, அதுல ஒவ்வொரு பாட்டிலையும் நேரசைகளை ஆரம்பிச்சா 11 எழுத்து இருக்கும். ஒரு வரிக்கு நிறையசைகளை ஆரம்பிச்சா 12 எழுத்து இருக்கும். இப்ப இந்த பாட்டு என்ன? வலை. வலைன்னா நிறையசை. கொஞ்சம் இலக்கணம் தெரியணும். இலக்கணம் சொன்னா தூங்கிடக்கூடாது. நானும் அப்படித்தான் அந்த காலத்துல தூங்கினேன். வலை பட்ட கை மாதோடு மக்கள் எனும். எண்ணி பாருங்க. வா லை வா விட்டன்னா விட்டுறணும். புள்ளிய விட்டுறணும். டேர் கை மா தோ டு மக்க லே நும். 12 எழுத்து வருதா? நிறையசைகளை ஆரம்பிச்சா 12 எழுத்து, நேரசைகளை ஆரம்பிச்சா 11 எழுத்து. அது என்ன 11 எழுத்து? அப்பாவுக்கு 5 முகம், பிள்ளைக்கு 6 முகம், மொத்தம் 11 முகம். என்னம்மா, அப்பாவுக்கு எத்தனை முகம்? சிவபெருமானுக்கு எத்தனை முகம்? 5 முகம். பிள்ளைக்கு எத்தனை முகம்? 6 முகம். 2 1 6 5 11. ஆமா, அப்ப இது 12ங்கிறீங்க. 12 தான் முருகனுக்கு ரொம்ப அவசியம். இந்த பக்கம் 6 கை, அந்த பக்கம் 6 கை, 12. கண் எத்தனை? 12. அதனால அவனுக்கு 11ம் 12ம் பிடிக்கும். கந்தர் அனுபூதி மந்திரம். மந்திரத்தை அப்படி பாடினார். இது 4வது பாட்டு. வேகமா 5வது பாட்டு. மகமாயை களைந்திட வல்ல பிரான் முகமாறு முடிந்து முடிந்திலனே அகமாடை மடந்தையர் என்றும் ஜகமாயுடின்று தயங்குவதே. சில பேர் இன்னைக்கு கந்தர் அனுபூதி புஸ்தகத்தை எல்லாம் எடுத்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் 1000 கோடி நன்றி. எடுத்து அந்த பாட்டை வச்சு இந்த ஆளு ஒழுங்கா சொல்றாரா தப்பா சொல்றாரா அப்படித்தான் பார்க்கணும். ஆமாம்மா, அப்படித்தான் பார்க்கணும். உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு அர்த்தம். சந்தோஷம். ரொம்ப பாராட்டுக்கள். இல்லைன்னா அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்போமா? நல்லா இருக்குமா? முழிச்சு பார்த்தோம்னா 9 மணி ஆயிடும். அப்படியே தூங்கிடுவோம். அதுக்குத்தான் புத்தகத்தை வச்சு பார்த்தா பொருள் தெரியும். 51 பாட்டுக்கும் பொருள் நம்ம இப்ப இந்த 80வது ஆண்டு விழா முடிகிறதுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டோம். ஞான வேண்டி. இப்ப அது பாட்டு மகமாயை. அது என்ன மகமாயை? மகாமாயை. உலகம் பெரிய மாயை. அம்மா, உலகம்ங்கிறது இருக்குமா போயிடுமா? போயிரும். எந்த நேரத்துல சுனாமி வரும்னு எவனுக்கும் தெரியாது. மகமாயை. இந்த மாயையை மாற்ற வேண்டுமானால் முருகனாலதான் முடியும். மகமாயை களைந்திட வல்ல பிரான். மகமாயையை மாற்ற. உலகம்தான் உண்மைன்னு நினைக்கிறேன். எனக்கு மெட்ராஸ்ல 20 வீடு இருக்கு. பம்பாயில 30 வீடு இருக்குங்கிறேன். என்ன 50 வீட்டுலையும் நீயா படுத்து புரள போற? உனக்கு தேவை அதிகபட்சம் 5 அடி நிலம். அதுவும் புதைச்சான்னா தான். எரிச்சான்னா அது கூட கிடையாது. என்னடா மாயை! இந்த மாயைக்குள்ள தானே மனுஷன் சிக்கிக்கிட்டு கிடக்கிறான்.
நெப்போலியன் ஒரு ஒரு பெரிய ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு மாணிக்க கழுத்தல போட்டிருந்தானா. ஒரு பெரிய ஞானிகிட்ட போய் கேட்டானா, வாட் இஸ் மை ஒர்த்? என்னுடைய தரம் தெரியுமா? என்னுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தாரு. 100 francs. பிராங்க்னா பிரான்ஸ்ல உள்ள நாணயம். 100 franc. ஏய், இந்த கழுத்துல போட்டிருக்கல, இதுவே 100 franc. அவன் ஞானி சொன்னார், அதுக்கு தாண்டா மதிப்பு சொன்னேன். பின்ன உனக்கா மதிப்பு? நீ இறந்து போனீன்னா அதை எடுத்துக்குவாங்க, உன்னை கொண்டு போட்டுருவாங்க. இந்த காலில் செருப்பு போட்டிருக்கியா? ஆமா, அதை விட உனக்கு மதிப்பு கம்மி தாண்டா. என்ன அப்படி சொல்றீங்க? ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா? சொல்லுங்க. ஒரு வீட்டுல ஒருத்தன் காலில் செருப்பு போட்டுக்கிட்டு போனான். எதிர்த்தாப்புல ஒரு கல்யாண வீடு. யோசிக்கிறான், இந்த கல்யாண வீட்டுக்குள்ள வெளியே செருப்பு போட்டு போனா சில பேர் இதுக்குன்னே இருக்காங்க, நல்ல செருப்பா பார்த்து போட்டுக்கிட்டு போயிருக்கு. நான் எப்போ தொலைச்சிருக்கேன், அப்படி எல்லா நாட்டிலையும் தொலைச்சிருக்கேன். அதனால என்ன பண்ணா, எதிர்த்த வீட்டுக்கு போனான். சார், இந்த செருப்பை கழட்டி போட்டு போறேன், இந்த வீட்டுல கல்யாணம் முடிச்ச உடனே வந்து எடுத்துக்கிறேன், நல்லா போட்டுக்கோங்க. செருப்பை கழட்டி போட்டேன், கல்யாணத்துக்கு வந்தேன், சாப்பிட்டேன், 1 மணிக்கு போனேன், செருப்பு எடுத்துக்கிட்டு போயிட்டேன். 3 நாள் ஆச்சு. ஒருத்தன் இறந்து போயிட்டேன். பணத்தை தூக்கிக்கிட்டு வந்தாங்க. மழை பெய்யுது. அந்த வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. சார், மழை பெய்யுது, இதை கொஞ்சம் உள்ள இறக்கி வைக்கிறான். 2 மணி நேரத்துல எடுத்துக்கிட்டு நல்ல வேலையை கிடைத்தேன். போனா. செருப்புக்கு கிடைக்கிற மரியாதை கூட இந்த உடம்புக்கு கிடையாது. இருக்கா? எவ்வளவு சோப்பு போட்டிருப்பேன் இதுக்கு. நானும் போட்டு போட்டு பாக்குறேன். நான் வெளுக்க மாட்டேங்கிறேன், தோலுக்கு சோப்பு கருத்து போச்சு. என்ன ஆசைடா அப்பா, போய்த்தானே சேர போற. இதுதான் மாயை. மகமாயை களைந்திட வந்த பிரான் முகமாறும் முடிந்தும். அவன் 6 முகத்தோட எனக்கு உபதேசம் பண்ணனா, அப்ப கூட இந்த மாயை விட மாட்டேங்குதே. முகம் 6 ஒளிந்தும் ஒளிந்திலனே. அவன் உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் கூட எனக்கு புத்தி வரலையே. என்னடா மாயை சொல்லு. அகம் மாடை மடந்தையர் 3. அகம்னா என்ன அர்த்தம்? வீடு. மண்ணாசை. வீட்டுல எவ்வளவு ஆசை? மண்ணாசை. அகம். மாடை, மாடு. மாடுன்னா செல்வம். அந்த காலத்துல மாட்டை வச்சுதான் மதிக்கிறது. அண்ணாச்சிக்கு 7000 மாடு தேரும். மாடுதாங்க செல்வம் அந்த காலத்துல. தமிழ்ல மாடுனாலே செல்வம். நான் உடை மாடெனவே நன்மை தரும் வரனை நற்பதம் என்று உணர்வார் சொற்பதமாயவனை. சுந்தரமூர்த்தி சுவாமி. மாடுன்னா செல்வம். மாடை என்பது ஐ என்பது அசை. செல்வம்னா அது பொன்னாசை. அகம் மாடை மடந்தையர் சொல்லவே வேண்டாம். பெண்ணாசை. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இதுல கிடந்து இந்த ஜக மாயையுள் நின்று தயங்குவதே. நான் இன்னும் தயங்குறேன், இதில் நின்று தயங்குறேன். புரியுதா புரியலையா? இந்த மாயையில சிக்கினா, மாயையில சிக்கினங்கிற நினைப்பு கூட இல்லாம கிடக்குறான். புரியுதா? அப்படி சொல்லவா? ஒரு குருநாதர் ஒரு சிஷ்ய பிள்ளை. குருநாதர் அவனை கூப்பிட்டு, என் வேட்டியை துவைச்சுக்கிட்டு வாழ்ந்தார் ஆத்தங்கரை. அவன் என்ன பண்ணா, வேஷ்டியை துவைச்சான். ஆத்திரன் புளியணும். இன்னொருத்தனை கூப்பிட்டேன், டேய் நீ அந்த பக்கம் முடிச்சுக்க, நான் இந்த பக்கம் முடிச்சுக்கிறேன். முடிச்சு முறுக்கி புளிஞ்சிருவான். உள்ள போட்டு எடுத்தாங்க தண்ணிக்குள்ள, நல்லா புளிஞ்சாங்க. ரத்த கரையா இருக்கு வேஷ்டி. என்னன்னு பார்த்தா 7-8 மீன் உள்ளுக்க மாட்டிக்கிட்டு இவன் புளிஞ்ச வேகத்துல சொர்க்கத்துக்கு போயிடுச்சு. வேட்டியில கரை. குருநாதருக்கு கோபம். அட பாவி, இத்தனை மீன்கள் இறந்து போறதுக்கு என்ன காரணமாக்கி விட்டியடா, நீ பன்றியாய் பெற. அவ்வளவுதான் அவனுக்கு சாபம். இவன் கும்பிட்டான், இந்த சாபம் எப்ப போகும்? பன்றி பிறப்பு போனா போகும். சரி,
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன். ஏய், குருநாதர் என்ன பன்றியா போவேன்னு சொல்லியிருக்காரு. நான் பன்றியா போறேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் குருநாதர்கிட்ட போய் மெதுவா கேளுங்க, நம்ம கோவிந்தசாமி எங்க பன்றியா பிறந்திருக்கிறான் அப்படின்னு கேளுங்க. குருநாதர் சொல்லுவாரு, கேட்டுக்கிடுங்க. எல்லாரும் வாங்க, நான் எங்கேயாவது கிடப்பேன், ஒரு கம்பை எடுத்து கவலைப்படாதீங்க, என் மண்டையில அடிச்சு என்ன கொன்றுருங்க, அந்த பிறவி முடிஞ்சிடும், நான் திரும்பவும் இங்க வந்துருவேன். ஓகே ரைட். இவன் போயிட்டான், முடிஞ்சு பன்றியா பிறந்துட்டான். குருநாதர்கிட்ட வந்தாங்க எல்லாரும், நம்ம கோவிந்தசாமி எங்க பன்றியா பிறந்திருக்கு. அடுத்த கிராமத்துல வெட்டியான் வீட்டுல ஒரு பன்றி குட்டி போட்டிருக்கு. 5வது குட்டி நம்ம கோவிந்தசாமி நெத்தியில வலது பக்கத்துல கருப்பா மச்சம் இருக்கு. அவரு போன பாத்துட்டாங்க, இதாண்டா நம்ம கோவிந்தசாமி. ஒரு 7-8 சாக்கடைக்குள்ள கிடக்குது, கண்டதை தின்னுக்கிட்டு கிடக்குது. அதாண்டா நம்ம கோவிந்தசாமி. அடிச்சிருவோமா, கம்ப கொண்டா அடிக்க போனாங்கல்ல. கோவிந்தசாமி அந்த பண்டி போட்டு, ஏய் ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து, போன ஜென்மத்து புண்ணியம் பேச்சு வந்துருச்சு, நிறுத்து. டேய், நீ நம்ம கோவிந்தசாமி இல்ல, ஒன்னு கொள்றது. டேய் டேய், நான் அப்படித்தான் சொன்னேன், இப்போ நல்லா இருக்குடா. இந்த வரு அதான் எங்க அம்மா, அங்க ஒண்ணு என்னத்தையோ தின்னுட்டு இருக்கு, இதான் எங்க அப்பா. இந்த ஆறுக்கு பாரு, அது எங்க அத்தை பொண்ணு, அதைத்தாண்டா நான் கட்டிக்க போறேன். கோவிந்தசாமி, டேய் கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு வரண்டா, புரியுதா? சாக்கடையில விழுந்தா கூட அத பூக்கடைன்னு நினைக்கிறானே, முடியலையே. சாக்கடையில கிடந்தத சாக்கடைன்னு சொல்ல தெரியலையே. புத சேத்துல காலை அடுத்த அடுத்த புத சேரு உள்ள போற மாதிரி அனுபவிக்க அனுபவிக்க ஆசை கூடுதே. அதனால ஆண்டவனை அடைகிறதுக்கு தயங்குது மனசு. கடைசி வரி என்ன? ஜெகமாயையுள் நின்று தயங்குவதே. கடவுளே வந்தா கூட, முருகா ப்ளீஸ் வெயிட், இன்னும் 1 வருஷம் இந்த பொண்ணோட வாழ்ந்து ஒரு பிள்ளைய பெற்று கொடுத்துட்டு வந்துடுறேன். 1 வருஷம் சொல்றமா இல்லையா? தயங்குவதே மகமாயை வளை கலைந்திட வல்ல பிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திடனே. அவன் உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த உலக மாயை என்னை விட்டு போக மாட்டேங்குதே. வீட்டு மேல ஆசை, செல்வத்து மேல ஆசை, பொண்டாட்டி மேல ஆசை, இது போக மாட்டேங்குதே, நான் தயங்குறனே. முருகா, எனக்கு என்னைக்கு முடிவு காலம்? இது 5வது பாட்டு. இப்போ 6வது பாட்டு, அற்புதமான பாட்டு. திணியான மனோ சிலை மீதுனதாள் அணியார் அரவிந்த மருங்குமதோள் பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே. அற்புதமான பாட்டு. ஒண்ணு கேட்கவா? முருகனுக்கு தெய்வானம் மீது காதல் அதிகமா, வள்ளி மீது காதல் அதிகமா? என்ன சார், குடும்பத்திலே குழப்பத்தை உண்டாக்குறீங்க, என்னம்மா? பாத்தீங்களா வள்ளி, இது என்னமா அநியாயமா இருக்கு? 2 சம்சாரம்னா 2 பேருக்கும் கரெக்டா இருக்கணும். கண்ணதாசனுக்கு 3 சம்சாரம், 3 பேருக்கு ஆளுக்கு 5-5 புள்ள ஒழுங்கா பெத்து கொடுத்தாரு. கூட குறையவன் கிடையாது. அப்படி கூட போச்சுன்னா அதுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குவாரு. ட்ரெஸ் கூடி போச்சுன்னா அடுத்த வருஷம் ஒரு புள்ள பெத்துக்குவாரு. இது என்ன, 2 பேர்ட்டையும் சமமாத்தானே இருக்கணும். யாரு மேல பிரியம் அதிகம்? வள்ளி மேல. ஏன், எதனால? எத்தனை பாட்டுங்கிறீங்க? வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கம். இன்னொன்னு தெரியுமா? வள்ளிய உட்கார வச்சு காலை நீட்டிக்க சொல்லி காலை மெதுவா மெதுவா பிடிக்க மாட்டாராம், வருடி விடுவாராம். பிடிச்சா கூட வலிக்குமா, வருடி விடுவாராம். ஆனா அநியாயமே. பாகு கனிமொழி மாது குறமகள் வாதம் வருடிய மணவாளா பாதி மதி நதி போது மணிசடை நாதன் அருளிய குமரேசா.
என்னமா அநியாயமா இருக்கு. வள்ளி திட்டினாலாம் கேட்டுக்கிட்டாராம். ஏன் அவ தமிழ்ல திட்டனா, யாரும் தமிழ்ல திட்டினாலும் எனக்கு பிடிக்கும். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போம். என்ன ஏன்? தெய்வானைங்கிறது கிரியா சக்தி, வள்ளிங்கிறது இச்சா சக்தி. அங்க வள்ளின்னு ஒரு பொண்ணு, தெய்வானைன்னு ஒரு பொண்ணு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் ஒண்ணோட கிடையாது. அப்படி எல்லாம் பொண்ணா இருந்தா இந்நேரம் முருகனுக்கு வள்ளிக்கும் 3 கோடி புள்ள பிறந்திருக்கணும். என்ன கதையா பண்றீங்க? அதெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒரு ஒரு நமக்கு புரியறதுக்காக தெளிவா கட்டி விட்டாங்க கதை. அவதான் நமக்கு புரியும். அதுக்காக வேண்டி தெய்வானை என்பது கிரியாசக்தி, கிரியை பண்ணக்கூடியவர்களுடைய மனம். கிரியைனா என்ன? கோயிலுக்கு போறது, கோயிலை சுத்தம் பண்றது. மறக்காதீங்க, கோயிலை சுத்தம் பண்ணி தினம் தண்ணி அடிச்சா சாகுற போது கவலை இல்லாம, சார் இப்பதான் சார் ஒரு போன் பேசினாரு, விழுந்தாரு, முடிஞ்சு போச்சு. புரியுதா புரியலையா? நல்ல புரியுமே. அந்த ஆளு எவ்வளவு பாடுபட்டாரு, என்னம்மா எவ்வளவு பாடுபட்டாரு. கிடந்து கஷ்டப்பட்டு எல்லா கஷ்டமும் படணும். கோயில்ல வந்து தொண்டு செய்தால் சாகுற போது கூண்ட விட்டுட்டு பறவை பறந்த மாதிரி இந்த உயிர் நிம்மதியா போயிடும். அப்துல் கலாம் ஐயா எப்படி இறந்தாரு? பையனுக்கு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு, சாஞ்சாரு, முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் தெய்வானை கிரியாசக்தி. இச்சா சக்தின்னா என்ன? முருகனை நினைச்சு திருப்புகள் பாடினா கண்ணீர் கொட்டுது. நமக்கு கண்ணை குத்துனாலும் கண்ணீர் வர மாட்டேங்குது, கண்ணீர் கொட்டுது. முருகான்னு சொன்னா அழுதுறாயா. என்னடா இப்படி ஆச்சரியம்! அது அன்பு, அபரிமிதமான அன்பு. அதுக்கு இச்சா சக்தின்னு பேரு. முருகனுக்கு இது ரொம்ப பிடிக்குமா, அது ரொம்ப பிடிக்குமா? ரெண்டும் தான் பிடிக்கும். எது ரொம்ப பிடிக்கும்? அன்புதான் பிடிக்கும். நீ அன்பு இல்லாம கோயில்ல போய் ஒரு 50 ரூபாய் கூலி கொடுக்கறான்னு கூடி தள்ளிட்டு வந்தீங்கன்னா கூலிதான் மிச்சம். கடவுளுக்கு பண்றேங்கிற நினைப்பு இருக்கணுமா இல்லையா? அன்புதான் வள்ளி, கிரியை தான் தெய்வானை. தெய்வ யானை முருகனை தேடி திருப்பரங்குன்றத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. முருகன் வள்ளிய தேடி காட்பாடிக்கு பக்கம் வள்ளிமலையில போய் தடுமாறி, முதல்ல வேடனா போய், வேங்கையா போய், அப்புறம் விருத்தனா போய் அந்த பாடுபட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்ப சொல்லுங்க, வள்ளி தானே. வள்ளிட்ட போய் முருகன் என்ன சொன்னானோ, கைய கட்டிக்கிட்டானோ. தாய்மார்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குல்ல. இந்த வீட்டுக்காரர் கைய கட்டிக்கிட்டா சந்தோஷமா இருக்கும். பாவம் அவரு கைய கட்டிட்டானா முருகன், உனக்கு நான் என்னென்ன வேலைகள் பார்க்கணும் சொல்லுன்னு. வேலை பார்க்கணும் இல்ல, வேலைகள். ஏன்? ஒரு வேலை கொடுத்தீன்னா நான் பார்த்துட்டு சீக்கிரம் போயிடுவேன். நீ நிறைய வேலை கொடுத்தா நான் வேலையவும் பார்ப்பேன், உன்னையும் பார்த்துக்கிட்டு இங்க உட்கார்ந்து இருப்பேன். என்னம்மா பணி யாவா? பணி பணி யாது இல்ல, பணி யா. பணி யா, பணி யான்னா புளூரல், பணி யாதுன்னா சிங்குலர். அப்படி தமிழ்ல சொன்னதான் புரியும். பணி யாதுன்னா வேலை என்ன, பணி யான்னா வேலைகள் என்ன. அம்மா எனக்கு நிறைய வேலையை கொடு, நான் வேலையை பார்த்துக்கிறேன், அப்படியே ஒன்னையும் பார்த்துக்கிறேன். பணி யா என வள்ளி பதம் பணியும். காலில் விழுறானா, தனியா அதிமோகமா, மோகத்துல மோகம், தனியாத மோகம். இவன் யாரு? தயாபரன். புரியுதா? அதான் முக்கியம். தயை என்பது அன்பினால் விளைந்த கருணை. ஆமா, வள்ளி காலில் விழுந்தானே, அது வள்ளிக்கு அருள் பண்றதுக்காகவா, முருகன் தனக்கு அருள் பண்ணிக்கிறதுக்காகவா? அவளுக்கு அருள் பண்றதுக்கு. பணிஞ்சு போய் அவளுக்கு அருள் பண்றான். மறக்காதீங்க,
ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. அருள் கொடுப்பதற்காக கெஞ்சுகிறான், அவளுக்கு அருள் பண்ணுவதற்காக கெஞ்சுகிறான். வெளியில ஒரு பிச்சைக்காரி, அம்மா ஒரு பிடி சோறு அப்படிங்கிறான். நான் போய் சோறு போடுறான், போயிடுறான். அவ கேட்டா பிடி சோறு. வீட்டுக்குள்ள அம்மா, 2 வயசு குழந்தை, ஏய் ஏய் ஒரு பிடி சோறு, ஒரு பிடி சோறு. இவ கொடுக்கிறதுக்கு கெஞ்சிரா, பிச்சைக்காரி வாங்கிக்கிறதுக்கு கெஞ்சிரா. ஒரு பிடி சோறுன்னு பிச்சைக்காரி கேட்டாலே எதுக்கு? வாங்குறதுக்கு. அம்மா குழந்தைக்கு பின்னால போய், டேய் என் ராஜ்யம் இல்ல, என் கண்ணு இல்ல, ஒரே ஒரு பிடி சோறு. கொடுக்கிறதுக்கு கெஞ்சிரான். நம்மெல்லாம் வாங்குறதுக்கு கெஞ்சுவோம், வள்ளிக்கு அருள் பண்றதுக்கு கொடுக்கிறதுக்கு அவ காலை பிடிச்சு கெஞ்சி இருக்கிறான் முருகன். அதனாலே இவன் கருணை கடல், தயாபரன். தயைன்னா என்ன? கருணை. இதை விட கருணை உண்டா ஐயா? அடிச்சு அடிச்சு அக்காரமும் தீர்த்திய அற்புதம் அறியேனே, திருவாசகம். குழந்தை அடிச்சுட்டா அம்மா, ஏன்னு கேட்டேன். ஏண்டா இவ்வளவு சக்கரை பொங்கல் வச்சிருக்க, சாப்பிடாம போற? எப்படி இருக்கு? எடுத்து கொடுத்து அதுக்காக அடிச்சாலும் அடித்து அடித்து. அக்காரம்னா தெரியுமா? அக்கார அடிசில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெய்யிலேயே தயார் பண்ணுவாங்க. நானு கிருவானந்த வாரியார் சுவாமியும் நாமக்கல்ல ஒரு டாக்டர் வீட்டுல மத்தியானம் சாப்பிட்டோம், கம்பன் விழா. அங்க அக்கார அடிசல் பண்ணி இருந்தாங்க. சாமி எனக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு, சப்பளம் போட்டு தரையில உட்காருவாரு. கேட்டுங்க, நமக்கு இப்ப தரையில உட்கார்ந்தா பயமா இருக்கு, தூக்கி விட 4 ஆடு வண்டி இருக்கு. அந்த காலம் உட்கார்ந்து இருப்பார். அக்கார அடிசல் வருது, சாமி என்ன கேட்கிறாரு? நெய் கொடுத்தான். அக்கார அடிசலுக்கு நெய்யினால குளிப்பாட்டி சாப்பிடுறாரு. அப்படித்தான் சாப்பிடணும், அதான் டேஸ்டா இருக்கும். அதுவே நெய்யில தான் பண்ணியிருக்கேன். சாமி நல்லா சாப்பிடுவாரு, நல்லா சமைப்பாரு. முடியாத அதுக்காக சொல்ல வந்தேன். எப்படி முருகன் எதுக்கு அவர்கிட்ட போய் கெஞ்சுறான்? அருள் கொடுக்கிறதுக்கு கெஞ்சுறான், நம்ம அருள் வாங்கிறதுக்கு கெஞ்சுவான். அதனாலதான் திருவாசகன் சொல்லும், எல்லை இல்லை நின் கருணை ஏது கொண்டு நான் ஏது செய்வினும் வல்லையே எனக்கு இன்னும் உன் கடல் காட்டி மீட்கவும் மறுவில் வானனே. உன் கருணைக்கு எல்லை இல்லையப்பா. இது அப்படியே குமரகுருபர சுவாமி எடுத்துக்குவாரு. பூனேறு மதி முதல் தெய்வ புறப்பெண் குறிப்பறிந்து, வண்டியினுடைய குறிப்பறிந்து பக்கத்துல போவான். பூனேறு மதி முதல் தெய்வ புறப்பெண் குறிப்பறிந்து அருகணைந்து உன் புற்றேவல் செய்ய கடைக்கண் பணி. உனக்கு வேலை பார்க்கிறேன், கொஞ்சம் எனக்கு வேலையை கொடு என குறை இறந்து அவள் தொண்டை வாய் தேனூறு கிழவிக்கு வாயூறி நின்றவன். உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லு அப்படின்னு அவ வாயிலிருந்து வரக்கூடிய தேன் சுட்டக்கூடிய வார்த்தைகளுக்காக இவன் வாயூறி நின்றவன். கிழவின்னா சொல்லு, கிழவி இல்ல, கிழவி பொதுநகரம். தேனூறு கிழவிக்கு வாயூறி நின்றவன் செங்கீரையாடி அருளே செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மணவாட செங்கீரையாடி அருளே. குமரகுருபர சுவாமிகள் பாடிய வைத்தீஸ்வரன் கோயில் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த பாட்டு என்ன பாட்டு? திரும்ப சொல்றேன். துணியான மனோ சிலை மீதுனதாள் அணியார் அரவிந்தம் அரும்பு மதோ. இந்த மனசு மலை, கல்லு, உன் காலு தாமரை. ஐயோ, இந்த கல்லுல அந்த தாமரை பட்டா வலிக்குமே. இது கல்லு, அது அரவிந்தம். அரவிந்தம்னா என்ன? தாமரை. துணியான மனோ, நல்ல துணியான மனசு. சிலை, சிலைன்னா மனை. துணியான மனோ சிலை மீதுனதாள் அணியார் அழகான அரவிந்தம் அரும்பு மதோ. முருகா, மலையில எல்லாம் நிக்கிறீல்ல? ஆமா. குறிஞ்சி நிலம் உனக்குத்தானே? ஆமா. எத்தனை மலையில நிக்கிற?
எங்கெல்லாம் மலை இருக்கோ அங்கெல்லாம் நிக்கிறேன். அது திருத்தணியாயிருந்தாலும் சரி, திருப்பரங்குன்றமாயிருந்தாலும் சரி, எல்லா மலையிலையும் நிக்கிறேன். ஆமா, மலையில நின்னா உனக்கு கால் வலிக்குமே, பழகி போச்சு. அப்போ ஒண்ணு செய்யி, என் நெஞ்சம்ங்கிற மலையில கல்லுல வந்து நில்ல. உனக்குதான் பழகி போச்சுல்ல, கால் வலிக்காது இல்ல. திணியான மனோ சிலை மீது நதாள் அணியார் அரவிந்தம் அரும்பு மதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணி. ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, முருகன் கெஞ்சினாலும் கொஞ்சினாலும் மிஞ்சினாலும் அருள் கொடுப்பதற்காக செய்கிறான். பிள்ளைய தாய் கெஞ்சிக்கிட்டு சாப்பாட்டை தூக்கிக்கிட்டு பின்னால ஓடுறாளா இல்லையா, பயமுறுத்துறாளா இல்லையா? டேய், அங்க போனா பூச்சாண்டி வந்துடுவான். பூச்சாண்டின்னா யாரு தெரியுமா? நம்மதான். சமணர்கள் விபூதி பூசணவனுக்கு வச்ச பேரு பூச்சாண்டி. நம்ம இன்னைக்கும் பிள்ளைகளை பார்த்து பூச்சாண்டி வந்துடுவான். பழைய வார்த்தை அதெல்லாம். எல்லாம் அவனுக்கு. அவன் பள்ளி பதம் பணிவது அவனுக்காக அல்ல, அவளுக்காக. அதுதான் திருவருட்கருணை. தொழுது வழிபடு மடியர் காவல்கார பெருமாளே, விரல் மரபர் சிறுமி திருவேளக்கார பெருமாளே, விருது கவி விதரண வினோதக்கார பெருமாளே. பள்ளி நாச்சியார்ட்ட போய் பக்கத்துல நிக்கிற வேலைக்கார பெருமாள். வேலைக்கார படையினா தெரியுமா? வேலைக்கார இல்ல, வேலைக்காரன். வேலைக்காரன் வேலைக்கார படையினா தெரியுமா? சோழ நாட்டுல ராஜாவுக்கு முன்னால சத்தியம் பண்ணுவாங்களாம். ராஜா உயிரோட இருந்தா நாங்க இருப்போம், ராஜாவுக்கு என்னமோ ஆச்சுன்னா நாங்க எல்லாம் செத்து போயிடுவோம். இதுக்கு பேரு வேலைக்கார படையின்னு பேரு. முருகன் யாரா? அடியார்களுக்கு வேலைக்கார பெருமாள். இது எப்படி இருக்கு? உனக்கு கஷ்டம் வந்தா அதுக்கு முன்னால எனக்கு வரம் வந்தா வேலைக்கார பெருமாளை. ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, வாரியார் சுவாமி எழுதுகிறார், இந்த பாடலை பாராயணம் செய்தால் முருகனுடைய திருவடி தியானம் கிடைக்கும். எந்த பாட்ட? திணியான மனோ சிலை மீதுனதாள் அணியார் அரவிந்தம் அரும்பு மதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே. அடுத்த பாட்டு, 7வது பாட்டு. கெடுவாய் மனனே, மனசே அநியாயமா கெட்டு போறியே. இந்த பாருங்க, இந்த மனசு அடங்குமா அடங்காதா? அடங்காதுமா. என்ன செய்யணும்? அது கூட பேசி 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 கொஞ்சம் கொஞ்சமா அடக்கணும். சடார்னு அடக்கினா புரட்சி பண்ணிடும். பேசி 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 அதை நம்ம பக்கம் கொண்டாடணும். மனசே நீ கெட்டு போகிறாய். யாரு பேசுறா? அருணகிரிநாதர் மனசோட பேசுறார். கெடுவாய் மனனே, கதி கேள். நல்லா இருக்கணுமா? கதி வேணுமா? நான் சொல்றேன் கேளு. சொல்லு. 2 காரியம் பண்ணு. என்ன? ஒண்ணு, கரவாதிடுவாய். இருக்கத மறைக்காம குடு. இந்த வாழ்க்கையே அடுத்தவனுக்கு கொடுக்கிறதுக்கு தான். தானா தின்னு வீணா போறதுக்கு இல்ல. சாப்பிடுற போது ஒரு ஆளை சாட்சி வச்சுக்கிட்டு சாப்பிடணுமா? அம்மா பாட்டு ஞாபகம் வருதா? திருப்புகள் தாக்கமருக்கு ஒரு சாரியை வேறொரு சாட்சியர பசியாரியை. நான் சாட்சி இல்லாம சாப்பிட்ட பாவி. அது என்ன சாட்சி வச்சுக்கிறது? சாப்பிடுற போது ஒருத்தர் கூப்பிட்டு எயிட்டாப்புல உட்கார வச்சு, இந்த பத்தியா, இதான் லட்டு, இதுதான் மைசூர் பாகு, பார்த்திருப்பியே. அவனுக்கு கொடுத்து சாப்பிடணும்னு அர்த்தம். திருச்செந்தூர்ல சாட்சி போஜனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மத்தியானம் சாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு முன்னால வெளியில இருக்கிற பரதேசிகள் அவங்களுக்கு சோறு கொடுப்பாங்க. அப்புறம்தான் முருகனுக்கு நைவேத்தியம். யாருக்காவது கொடுத்துட்டுத்தான் சாப்பிடணும். அதுக்கு பேர் என்ன? சாட்சி போஜனம். 2 விஷயம் செய். ஒண்ணு, குடு.
பணம் வச்சிருக்கவன் பணத்தை கொடு, உழைப்பாளி உழைப்ப கொடு, அறிவுள்ளவன் அறிவை கொடு. படிச்சதை அடுத்தவனுக்கு சொல்லாம செத்து போகாதே. படிச்சதை அடுத்தவனுக்கு சொல்லாம எவன் செத்து போகிறானோ அவன் அடுத்த ஜென்மத்தில் பிரம்ம ராட்சசாக பிறந்து தலைகீழாக தொங்குவான். அவரு அவரு சொல்றாருங்க, படிச்சது அடுத்தவன்ட்டு சொல்லி விடணும். பணக்காரன் பணத்தை போட்டுட்டுத்தான் சாகுறான். படிச்சவன் படிப்பை கொண்டுகிட்டு போயிடுவான். அப்ப கொடுத்துட்டு தானே போகணும். கொடுத்துரு. ரெண்டு விஷயம் பண்ணு. ஒண்ணு, கரவாது இடு. கரவாதுன்னா மறைக்காம இருக்கத மறைக்காம கொடுது. ரெண்டு, அப்படி கொடுக்கிற பொழுது முருகா முருகன் கொடுக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு கொடு, நான் கொடுத்தேன்னு நினைக்காதே. நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? ஏய், யாருன்னு தெரியுதுல்ல, என் பேரு போடணும், எங்க அப்பா பேரு போடணும், என் புள்ள பேரு போடணும். பார்த்துக்க, 350 ரூபாய்க்கு டியூப்லைட்டு வாங்கிட்டு 3 பேரும் போட்டா டியூப்லைட்டு இருட்டாயிரு. போடணும், இல்லாட்டி பணம் தர மாட்டேன். கெட்ட வழக்கம். அந்த காலத்துல கோயில் கட்டினவங்க கோயில்ல பேர் எழுத மாட்டாங்க. எங்க தேவகோட்டையில ஒரு செட்டியாருங்க 12 லட்சம் செலவழிச்சு கோயில் கட்டுறாரு. அம்பாளுக்கு பேர் என்ன தெரியுமா? திருவையாறு. திருவையாற்றுல அம்பாளுக்கு என்ன பேரு? தர்ம சம்பர்தனி என்ற அறம் வளர்த்த நாயகி. பூர கோயில் கருங்கல் திருப்பணி. 1937 12 லட்சம். முகம் பார்க்கலாம், இன்னைக்கு நல்லா இருக்கு, உங்க பேரு போடுங்கன்னா, ஐயோ பேரு போட்டா அடுத்த பிறவி வந்துடும். பேரு போட்டு நான் தான் பண்ணனேன் அப்படின்னா அதை அனுபவிக்க, அந்த நன்மையை அனுபவிக்க ஒரு பிறவி எடுக்கணும். நீ நன்மை பண்ணனாலும் பிறவி எடுக்கணும், தீமை பண்ணனாலும் பிறவி எடுக்கணும். அப்ப என்ன செய்யலாம்? நன்மையே பண்ண வேண்டாமா? பண்ணிட்டு நானா செஞ்சேன், கடவுள் கொடுத்த காசு, என்ன பிறக்கிற போது 50,000 ரூபாய் இடுப்புல கட்டிக்கிட்டா பிறந்தேன், தனியாத்தான் பிறந்தேன், தனியாத்தான் போக போறேன். இல்ல போற அன்னைக்கு ஒரு 4 லட்சத்தை இடுப்புல கட்டிக்கிட்டு போக முடியுமா? பொள்ளாச்சியில ஒரு பெரியவர் யாரோ சொல்லிவிட்டான், டேய் நீ செத்ததுக்கு அப்புறம் இந்த பணம் அங்க உனக்கு பயன்படணும்டான்ட்ட. நல்லவர், படிக்காதவர், உயிர் எழுதிவிட்டாரு. நான் செத்ததுக்கு அப்புறம் 50 லட்சம் என் கூட போட்டு புதைக்கணும். கோடீஸ்வரன் எழுதிவிட்டாரு, செத்து போயிட்டாரு. வக்கீல் ஐயா உயிரை கொண்டுகிட்டு வந்துட்டாரு. ஐயாவை புதைக்கணும், இந்தாங்க உயிர். இந்த வீட்டுக்காரன் மாட்டேன். அந்த அம்மா விவரம். என்னைக்குமே ஆண்களை விட பெண்கள் விவரம் நினப்புல வச்சுக்கிடுங்க. அந்த அம்மா சரின்ட்டா, கவலையே படல, எல்லாம் பண்ணி கொண்டாந்து அவரை இறக்கியாச்சு. அம்மா 50 லட்சம் கொடுங்க. பெட்டியை தூக்கிட்டு வரா. பெட்டியை திறந்தா ஒரே ஒரு பேப்பர் 50 லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதி கொண்டாந்துட்டான். இப்ப சொல்லுங்க, என்னங்க நம்ம கெட்டிக்காரரா இவங்க கெட்டிக்காரங்களா? இவங்கதான் கெட்டிக்காரங்க. 50 லட்சம் ரூபாய் செக்கு, லெட்டிங் என் கேஷ் இருந்தார். அவர் அங்க போய் மாத்திக்கிட்டு என்ன போற இன்னைக்கு என்ன கொண்டுகிட்ட போக முடியும்? ஒண்ணும் கிடையாது. என்ன செய்யணும்? 2 செய்யணும். கொடுக்கணும், நான் கொடுத்தேன்னு நினைக்க கூடாது. சொல்றது இன்னும் அநியாயம். நினைக்கவே கூடாது. கடவுள் கொடுத்தாரு, பிறக்கிற போது கொண்டாடல. இல்ல, இப்ப ஊடலை யாரு கொடுத்தது? சிவபெருமான் கொடுத்தது. பட்டினத்தார் பாட்டு ஞாபகம் வருதா? 9 கோடி பொண்ணுக்கு சொந்தக்காரன் பட்டினத்தார். வீட்டு வாசப்படியிலே கிரேக்க நாட்டுக்காரனும் ரோம சாம்ராஜ்யத்துக்காரனும் காவல் காப்பானாம். நம்ம வீட்டு பயலுக சைக்கிள் எடுத்துக்கிட்டு விளையாட போற மாதிரி அவர் வீட்டு பிள்ளைங்க கப்பல் எடுத்துக்கிட்டு விளையாட போவாங்க. அவ்வளவு சொத்து
அவ்வளதையும் தூக்கி எறிஞ்சாரு. வெளியில வந்தாரு. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு. குலாமர்னா அரிது கட்டவன். இறக்கும் குலாமருக்கு என் சொல்லுகேன் கட்சியே கம்பனே. பிறக்கிற போது கொண்டுகிட்டு வந்த என்ன செய்யணும்? 2 காரியம் பண்ணணும். கெடுவாய் மனனே கதி கேள், கரவாது இடுவாய் மறைக்காம கொடு. 2 வடிவேல் இறைதான் நினைவாய். வேளா நீ கொடுத்தது, நான் போஸ்ட்மேன். ஒருத்தர் என் காலில் விழுந்து கும்பிடுவார், நான் ஆச்சரியப்படுவேன். கொடுத்தது சிவபெருமான், வாங்கிக்கிறது நீங்க. ஊடால அதை வாங்கி கொடுக்கிற போஸ்ட்மேன் நான். போஸ்ட்மேனை கும்பிடலாமா? கொடுத்த பகவானை கும்பிடுறதா இந்த போஸ்ட்மேனை கும்பிடுறதா? கலிகாலம். போஸ்ட்மேனுக்கு மாலை போடுறது. யாருக்கு மாலை போடணும்? கடவுளுக்கு இல்ல போடணும். இந்த நினைப்பு வேணும். நான் படிச்சேன், நான் சொன்னேன், நான் யாரு தெரியுமா? மாட்டிக்கிட்டே அடுத்த பிறகு வந்துடும். அதனாலே கெடுவாய் மனனே கதிகேள், கரவாதிடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய். ஆமா, இப்படி கொடுத்துட்டு கடவுள் நினைப்போட கொடுத்தா என்ன நடக்கும்? சுடுவாய் நெடுவேதனை. நீண்ட வேதனைய சுட்டு விடலாம். வேதனை கொஞ்சமா வராது, சேர்ந்தாப்புல வரும். பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும், வரிசைக்கு வரும். சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. வினை எல்லாத்தையும் விட்டுறலாம். ஆகா, வினைய விட்டுட்டா பிறவி வராது. வினை போச்சுன்னா பிறவி கிடையாது. என்ன விடுவாய் விடுவாய் வினைய? ஏமா 2 முறை சொல்றாரு? ஒரு தரம் சொன்ன பத்ததா? நம்ம என்ன அவ்வளவு முட்டாடா? விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. வினையில 2 வினை. இப்போ அனுபவிக்கிற வினை, நீ வர்றதுக்கு ரெடியா காத்திருக்கிற வினை. இன்னைக்கு ஒரு வினை செஞ்சுட்டு இருக்கேன், நாளைக்கு காலம்பரை என்ன வரப்போகுதோ. இந்த 2 காப்பாத்தணும்னா யாரை புடிச்சுக்கணும்? திருச்செந்தூர் முருகனை புடிச்சுக்கணும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும். சரியம்மா? வந்த வினையும் வருகின்ற வல்வின். வந்தது வினை, வரப்போறது வல்வினடா. இன்னும் கடுமையா வரப்போகுதுடா நாளைக்கு. எங்க ஒரு ஒரு ஜோசியர்கிட்ட போய் கைய நீட்டாங்க. பணக்காரன் பார்த்தாரு, இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு கஷ்டமா இருக்கும்னாரு. அப்புறம் பழகி போயிரும். அட பாவி, இதுக்காக உங்ககிட்ட வந்தேன். வேணே இதை விட நாளைக்கு வேணே பெருசா வரப்போ. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அடிவார்க்கு மேபவாராதே வினை. 2 வினை. வந்த வினை, வரப்போற வினை. விடுவாய் விடுவாய், இதையும் விடு அதையும் விடு. 2 விடுவாயும் போட்டார். விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. ஓடி ஒழியாதே. யாராவது கேட்டா கொடு. இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடும் நரகங்கள் வைத்தார். பரப்புனிய கங்கை தன்னை பரசடை பாகம் வைத்தார். அரக்கனுக்கு அருளும் வைத்தார். ஐயன் ஐயாரனாரே. அப்பர் சுவாமி, எதுக்குடா உனக்கு பணத்தை கொடுத்திருக்காரு? யூ ஆர் நாட் தி ஓனர், யூ ஆர் எ ட்ரஸ்டி. பணம் வச்சிருக்கவன் பணத்துக்கு சொந்தக்காரன் இல்ல, பாதுகாப்பாளன். இந்த பணத்தை நல்ல காரியத்துக்கு செலவழிச்சா கடவுள் உன்னையே பாதுகாப்பாளனா வச்சிருப்பாரு. நீ உன் சொந்தத்துக்கு எடுத்துக்கிட்டீன்னா ட்ரஸ்டிய மாத்திடுவாரு.
அவ்வளவுதானே. மாத்தி பணம் எங்க போயிடும்? அடுத்த ஆள்கிட்ட போயிடும். இந்த பணம் இருக்கே பொல்லாது. பெட்டிக்கு பெட்டி பெயரும் பெருமாட்டி, வட்டிக்கு வட்டி வளரும் திருவாட்டி. அம்மா பணம் அப்படித்தானே ஓடி போயிருமில்ல. இவன் எடுக்கிற காசு அடுத்தவன்ட்டு போயிடும். அதனாலே ஒளியப்படாது. கரவாடும் வண்ணஞ்சற்கு அரியானை கரவார்பால் பிறவாடும் பெருமானை விடையேறும் வித்தகனை அறவாட சடைதாள அங்கையினில் அனலேந்தி இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. அடுத்தது 8வது பாட்டு. அமரும் பதிகேள் அகமாம் எனும் பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா. பிமரம்னா என்ன? புது வார்த்தை, மயக்கம். பிமரம்னா மயக்கம். நமக்கு மயக்கம் இருக்கு. நம்ம ஊரு மேல பாசம் இருக்கா? அநியாயத்துக்கு இருக்கு. கல்கத்தாவுக்கு போனேன். பத்திரகாளி, ஒரு காளி கோயில். காளி காட்டு தான் கல்கத்தா. காளி காட் என்பது கல்கத்தா கோல்கத்தா ஆயிடுச்சு. இப்போ அங்க ஒரு காளி இருக்கா, பார்த்திருக்கேனா? நாக்கு இங்க வரைக்கும் தொங்கும். நான் தமிழ்ச்சங்கத்துக்கு சொற்பொழிவுக்கு போனேன். காளியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அவர் சொல்லிவிட்டாரு, பையில 10 ரூபா மட்டும் வச்சுக்கோ, எடுத்துக்கிட்டு விட்டுருவாங்க. சரி, 10 ரூபா வச்சுட்டேன். உள்ள போனேன். குனியின் நான் தாளு குனிஞ்சேன். போட்டாம் முதுகுல ஒரு போடு. எனக்கு நாக்கு வெளியில வந்து, காளிக்கு போட்டியா? ஏன்? என் பாவம் தொலைதான், மூச்சு போயிடும் போல இருக்கு. பைக்குள்ள கையை விட்டு 10 ரூபாய் எடுத்து விட்டான். ஒன்னும் பேசக்கூடாது. வெளியில வந்தேன். கூட்டம், கடும் கூட்டம். நான் எப்படிரா போறதுன்னு வழி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு போலீஸ்காரரு வஞ்சகம் இல்லாம வளர்த்திருக்காரு. வைத்தேன். போலீஸ்காரர் வைத்தேன்னா பாருங்க, பயமா. நித்திய கர்ப்பிணி. ஆளு சிவகாசியில் இருந்தா வயிறு விருதுநகருக்கு போயிருக்கு. ஆமாங்க, இப்படி இவன் என்னத்தை போய் திருடனை பிடிக்க போறேன்? திருடன் எய்தாப்புல வந்தா கூட பிடிக்க முடியாது. வயிறு. இந்த போலீஸ்காரர் அப்படி இருக்காரு. நல்ல திருமேனி, காலில் பூட்ஸ், அது ஒரு 50 கிலோ இருக்கு போன்றது. வேகமா ஓடி வந்தாரு. நான் காலை நீட்டிக்கிட்டு நின்னா நறுக்குன்னு என் காலில் மிதிச்சாரு. கல்கத்தாவில். எனக்கு ஆத்திரம், நாசமா போகன்ட்டேன். சார், நீங்க தமிழ்நாடான்னாரு. கல்கத்தாவில். சார், நீங்க தமிழ்நாடா? ஆமா. எந்த ஊரு? மதுரை. நான் உசிலம்பட்டி. அவரு மிதிச்சது எனக்கு மறந்து போச்சு. நான் நாசமா போகன்னது அவருக்கு மறந்து போச்சு. மதுரையும் உசிலம்பட்டியும் சொந்தம் கொண்டாடி விட்டன. ஊர் ஆசை விடுமா? அமெரிக்காவுல போய் பார்க்கறோம். எங்க இருக்கீங்க? சிவகாசி. ஆழா, கடவுளே, எப்படி இருக்கு தோணுதா இல்லையா? இதான் அமரும் பதி. அமரும் பதின்னா இருக்கிற ஊரு. 2வது கேள், சொந்தக்காரங்க. நம்ம சொந்தக்காரன் வேணுமில்ல எல்லாருக்கும். உறவு, சொந்தக்காரன். இது மேல ரொம்ப ஆசை, சொந்தக்காரங்க மேல. 3வது அகம். அகம்னா என்ன? உள்ளே இருக்கிற மனம். அகப்பற்று, புறப்பற்று. இது அகப்பற்றுன்னா என் மேல உள்ள பாசம். புறப்பற்றுன்னா என் சொத்து மேல உள்ள பாசம். புரியுதா? இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் விமரம். விமரம்னா மயக்கம். ஊரு பேர். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தாவும் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. அது மாதிரி மயக்கம். ஆணவத்தான வர்றது மயக்கம். அசுத்தத்தை சுத்தம் ஒண்ணு நினைப்போம், துன்பத்தை இன்பம் ஒண்ணு நினைப்போம். காமம், வெகுளி, மயக்கம் இதெல்லாம் வரும். முருகன் உபதேசம் பண்ணான்னா இதெல்லாம் போயிடும். மெய்ப்பொருள் பேசியவா. அது என்ன மெய்ப்பொருள்? சுந்தரமூர்த்தி சுவாமி பாட்டு ஒண்ணு தெரியுமா? பொன்னும் மெய்ப்பொருளும் தருவான். அப்ப பொன் என்னமா? பொன்னும் மெய்ப்பொருளும்.
அப்போ பொன் பொய்ப்பொருள் அதானே. பொன் புரியுதா? என்ன பார்த்து ஒருத்தர் ஐயா சிவப்பா ஒருத்தரும் உங்களை மாதிரி ஒருத்தரும் வந்தாங்க அப்படிதான் என்ன அர்த்தம்? சிவப்புக்கு ஆப்போசிட் தானே. என்னமா அது மாதிரி அது எப்ப மெய்ப்பொருளோ அப்ப இது பொய்ப்பொருள். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை விமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவன். முருகன் சொன்ன உபதேசம் மெய்யான பொருள். அமரும் பதிகேள் அகமாம் எனும் விமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா. யாரு? குமரன். முருகனுக்கு அடைமொழி குமரன். குமரன்னா என்ன அர்த்தம்? எங்கன் எனர்ஜெட்டிக் இளமையான ஆள். குமாரன்னா குழந்தை மகன். இன்னொரு அர்த்தம் மாறன்னா மன்மதன். குமாரன்னா மன்மதனை அழகினாலே சிரித்து வெட்கப்பட செய்தவன். முருகன் போய் நின்னானா மன்மதன் வந்தானா. மன்மதன் முருகனை பார்த்தானா, சே நான் தாண்டா மன்மதன் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சேன், இவன் என்னை விட அழகா இருக்கானே அப்படின்னு வெட்கப்பட்டான். மன்மதன் கருவேள், முருகன் செவ்வேள். சரிதானா? ரெண்டு பேருக்கும் வேள். குமாரன்னா மன்மதனை வெட்கப்பட வைத்தவன் முருகப்பெருமான். குமரன் கிரிராஜகுமாரி மகன். கிரின்னா இமயமலை, ராஜகுமாரி பார்வதி அவ புள்ள. சமரம் பொரு தானவ நாசகனை. சமரம்னா சண்டை. சண்டையிலே அசுரர்களை நாசம் பண்ணனவன் முருகா. நீ நம்முடைய மயக்கத்தையும் அழிக்க வேண்டும். அசுரர்களை வென்ற மாதிரி எனக்குள்ளே மயக்கம். என்ன மயக்கம்? ஊரு, சொந்தக்காரன், நான், எனது இந்த மயக்கத்தை மாற்ற வேண்டும். இது 8வது பாடல். இப்போ 9வது பாடல். மற்றூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்றொழிவே தட்டூடரவே செயலத் தெரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே. அந்த பொண்ணு தலையில பூ வச்சிருக்கு, நல்ல வாசம் அடிக்குது. அதுதானே சண்டையே வந்துச்சு. கூந்தலுக்கு மனமா அல்ல கூந்தல்ல வச்சிருக்கிற பூவினால மனமா? நக்கீரா. சிவாஜி கணேசன் ஞாபகத்துக்கு வர்றாரா? அதுதான் மட்டூர் குழல். மட்டுன்னா தேன். தேன் உள்ள வண்டுகள் மொய்க்கக்கூடிய நல்ல கூந்தலை உடைய பெண்கள். திருச்சிராப்பள்ளியில சுவாமிக்கு என்ன பேரு? தாயுமானவர். அம்பாளுக்கு மட்டுவார் குழலி. மட்டுன்னா தேன். தேன் பொருந்திய கூந்தலை உடையவள். கூந்தல்ல தேன் தடவிட்டாள்னு அர்த்தம் இல்லை. தடவுனா வெளுத்து போகும். கூந்தல்ல தேன் உண்ணக்கூடிய வண்டுகள் இருக்கின்றனன்னு அர்த்தம். பூவுல தேன் இருக்குன்னு அர்த்தம். அந்த பூ கூந்தல்ல இருக்குன்னு அர்த்தம். மற்றூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டு ஊசல் படும் பரிசென்றொழிவேன். இந்த பொன்னாசை விடமாட்டேங்குது. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? 110 வருஷமானாலும் ஒரு பொண்ணு போஸ்டரை பார்த்தா இந்த ஆளு கிழவனார் பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்புறாரு. நாடு கெட்டு போச்சு, கண்ட வாயில படம் போடுறாங்க. இந்நேரம் இவரு பார்த்திருக்காரு 15 நிமிஷம். இதை மாத்த முடியாதுங்க. ஏன் தெரியுமா? உலகம் நடக்கணும்னா இந்த பெண்ணாசை வேணும். ஆன்மாவுக்கு உடம்ப கொடுக்கணும். ஆன்மாவுக்கு உடம்ப கொடுத்தாத்தான் அது அனுபவிக்க முடியும். நல்லது கெட்டதை அனுபவிக்கணும். உடம்ப கொடுக்கணும்னா கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணணும்னா பொண்ணை பார்த்து ஆணும், ஆணை பார்த்து பொண்ணு ஆசைப்பட்டுத்தான் தீரணும். மாத்த முடியாது. அளவோட நிறுத்திக்கணும். ஆசைய அளவு. எங்க உப்பு வேணும், உப்பு கொஞ்சமா தானே இருக்கணும். உப்பா போட்டா என்னத்துக்காக? பிரஷர் எகிரிடு. அது மாதிரி மற்றொரு குழல் மங்கையர் மையல் வலை பட்டு ஊசல் படும் பரிசு
ஊஞ்சல் அலைகிற மாதிரி நான் அந்த பொண்ணுக்கும் எங்க வீட்டுக்குமா இப்படியே அலைகிறேன். என் மனசு அலையுது. ஊஞ்சல் படுற பாடு நான் படுறேன். முருகா கொஞ்சம் காப்பாத்து. தட்டு உடற. தட்டுன்னா மறைப்பு. தட்டு உடறவேல் சைலத்தெரியும் கிரௌஞ்ச மலை. சைலம்னா மலை. கிரௌஞ்ச மலையில மறைப்புகள் அதிகம். உள்ள போனவன் சிக்கிக்குவான், வர முடியாது. அந்த மறைப்பை எல்லாம் வேல் விட்டு ஒளித்தவன் முருகன் பெறுவன். தட்டு ஊடற வேல் சைல தெரியும் நிட்டூர. நிஷ்டூரன். நிஷ்டூரன்னா கொடூரமானவன். முருகன் கொடூரமானவனா? ஆமா, பகைவர்களுக்கு கொடூரமானவன். முத்தை தருவத்தி திருநகை தெரியுமா? சரி, அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பிள்ளையார் சொன்னதுக்காக பாடினாரு. பக்கரை விசித்திரமணி தெரியுமா தெரியாதா? அதுல ஒரு வரி பார்த்தீங்களா? பக்கரை விசித்திரமணி பொற்கலன இட்ட நடை பட்சிகன முக்குற துரகமு நீவர் பக்குவ மலர்த்தொடையும் அக்கு வடுபட்டொழிய பட்டுருவ விட்டருள் கை வடிவேலும் திக்கது மதிக்க வருகு குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும். திருவடி சின்னதா இருக்கான், தோல் முற்றி போச்சான். அது எப்படி? எங்க வயசானா எல்லாம் தானையா முத்தி போகும். முருகனுக்கு திருவடி எப்படியா? சிற்றடியா. தோல் எப்படியா? முத்துன தோளா. ஏன்? அடியார்கள் பிடிச்சுக்கிறதுக்காக திருவடிய சின்னமா வச்சுட்டானா. பகைவர்களை ஒரு கை பார்க்கிறதுக்கு தோளை முத்துன தோளா வச்சுக்கிட்டான். பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. அதான் அந்த தோல். அப்ப நிஷ்டூரன்னா என்ன அர்த்தம்? அடியார்களுக்கு வணங்குபவர்களுக்கு நல்லவனாய் இருக்கிற பெருமான், வணங்காதவர்களுக்கு கொடுமைக்காரனாக இருக்கிறான். நிட்டூரன். நிராகுலன். ஆகுலம்னா கவலை, நிராகுலன்னா கவலை இல்லை. முருகனுக்கு கவலை உண்டோ? நமக்கு கவலை உண்டோ? மூட்டை கணக்கா கவலை. இந்த ஆள் பேசிக்கிட்டே போறாரு, 9க்குள்ள முடிச்சிருவாரா இல்ல 9:30 ஆக்கிடுவாரா ஒண்ணும் புரியலையே. நமக்கு கவலை உண்டு. உலகத்துல கவலை இல்லாத மனுஷன் யாரு? யாருமா? 2 பேரு. ஒருத்தன் செத்து போனவன், ஒருத்தன் இன்னும் பிறக்காதவன். மற்ற அத்தனை பேருக்கும் கவலை உண்டு. நிட்டூர நிராகுல கவலையற்றவன் யாரு? முருகன். எங்க நம்ம கவலைய போக்கணும்னா கவலை இல்லாதவன்ட்ட தானே போகணும். கவலை உள்ளவன்ட்ட போனா அவன் என்ன சொல்லுவான்? அப்பா எனக்கே மூட்டை கணக்கா கவலை இருக்குடா, உன் கவலைய நான் எப்படிடா தீர்த்து வைப்பேன்? எங்க ஊர்ல ஒரு ஆளுக்கு கண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எதை பார்த்தாலும் 2 தெரியும். டாக்டர், கண் டாக்டர்கிட்ட போயிட்டார். என்ன? இல்ல டாக்டர், எதை பார்த்தாலும் 2 தெரியுது, அதான் வந்தேன். அதை சொல்றதுக்கு ஏன் 4 பேர் வந்திருக்கீங்க? டாக்டருக்கு எதை பார்த்தாலும் 4 நாளா தெரியுது. இவங்கிட்ட போனா பொழப்பு என்னத்துக்காக? புரியுதா? பிறவாமை வேணும்னா பிறக்காதவன்ட்ட போகணும். கண்ணு நல்லா இருக்கணும்னா கண்ணு நல்லா இருக்கிற டாக்டர்கிட்ட போகணும். கவலைப்படாம இருக்கணும்னா கவலை இல்லாதவன் கிட்ட போகணும். யாரு கவலை இல்லாதவன்? முருகப்பெருமான். நிட்டூர நிராகுல நிர்பயனே, பயமில்லாதவன், அச்சம் அகற்றக்கூடியவன். அவன்கிட்ட போய் நிக்கணும். இது மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டு ஊசல் படும் பரிசென்றொழிவேல் தட்டு உடறவேல் சைலத் தெரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே. முக்கியமான பாட்டு 3 பாட்டு இருக்குப்பா. அற்புதமான பாட்டு. 1, முருகா
இந்த கடைசி காலத்துல கருப்பா ஒரு எரும மாடு வரும், நேரத்துக்கு வரும், லேட்டா வராது. 5:09ன்னா 5:09க்கு வந்து நிக்கும். காலத்துல வர்றதுனால அவனுக்கு காலன்னு பேரு. எரும மாடு. எரும மாடு வர்றதுக்கு முன்னால முருகா அழகான மயில் வாகனத்துல நீ வரணும். அம்மா தினமும் படிக்க வேண்டிய பாட்டு. இப்ப சொல்ற 10வது பாட்டு தயவு பண்ணுங்கள், தினம் படிக்கணும். நம்ம கடவுள்கிட்ட இதைத்தான் கேட்கணும். கார்மாமிசை காலன் வரை கலவத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். கார்னா கருப்பு, கார்மா கருப்பா பெருசா வர்ற எரும மாடு, அது மேல காலன் வர்ற பொழுது, கலபம்னா தோகை, தோகைய விரிச்சு அழகா இருக்கிற மயில் மேல நீ வந்து நிக்கணும். இந்த யமதர்ம ராஜா ஓடணும், நீதான் எனக்கு துணையாக வரணும். கார்மாமிசை காலன் வரின் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். தார்மார்பவலாரி தலாரி எனும் சூர்மா மடியர் தொடுவேலவனே. அது என்ன வலாரி தலாரி? ஒரு அசுரன், வலன்னு அவனுக்கு பேரு, வலாசுரன், பயங்கரமான ஆளு. தேவேந்திர அவங்கிட்ட தோத்து ஓடுறான். இப்ப அந்த வலாசுரனை ஜெயிக்கணும், திருவாரூருக்கு போ. வந்தான். அங்க ஒருத்தர் இருப்பார், அவரை கும்பிடு. கும்பிட்டான், புற்றிடம் கொண்டார். அவர் என்ன சொன்னார்? கரூருக்கு போ. கரூருக்கு வந்தான். அங்க ஒரு ராஜா இருப்பார், பாத்தியா? பார்த்தேன். குரங்கு முகத்தோட இருப்பாரு, பாத்தியா? பார்த்தேன். அவரு காலில் விடு. பேர் என்ன? முசுகுந்த சக்கரவர்த்தி. குரங்கு முகம். அந்த காலத்துல சிவராத்திரி அன்னைக்கு ஒரு குரங்கு மரத்து மேடையில உட்கார்ந்துக்குச்சு. அதுக்கு ஒரு பயம். ஒண்ணு தெரியுமா? இருட்டுன்னா குரங்கு வெளியில வராது, எங்கேயாவது போய் அடைஞ்சு நம்மள மேலே. நம்ம தாத்தாவுக்கு 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 தாத்தா தானே, அவன் எப்படி இருக்கான்? அப்படித்தானே இருக்கான். இருட்டுன்னா அடைஞ்சிரும். இது மேலே உட்கார்ந்து இருக்கு. குரங்கு சும்மா இருக்காது. அந்த அம்மா ஒவ்வொரு இலையா கிள்ளி கிள்ளி போட்டு, கீழே அம்பாளும் சிவபெருமான். காலையில முடிச்ச உடனே அம்பாள் ஒரு பார்வை பார்த்தான். கீழே வா, வந்துருச்சு. ராத்திரி, சிவராத்திரி. தெரிஞ்சோ தெரியாமலோ நேற்று பூரா இது வில்வ மரம், வில்வ அர்ச்சனை ஆகிவிட்டது. நெருப்பு தெரிந்து தொட்டாலும் சுடும், தெரியாமல் தொட்டாலும் சுடும். மாரியம்மனை தெரிந்து கும்பிட்டாலும் புண்ணியம், தெரியாமல் கும்பிட்டாலும் புண்ணியம். ஆமா, நெருப்பு என்ன தெரிஞ்சு தொட்டாத்தான் சொல்லுமா? நீ பண்ணன புண்ணியம், மன்னனாக பிறப்பாய். குரங்கு கெட்டிக்கார குரங்கு. மன்னனா பிறக்கிறேன், சிவபெருமானே குரங்கு முகத்தோட பிறக்கணும். ஏன்? அப்பத்தான் போன பிறவி குரங்கா இருந்தேன், என்னை அறியாம வில்வார்ச்சனை பண்ணனேன், ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படிங்கிற நினைப்பு எனக்கு இருக்கும். கடவுள் சொன்னார், முசுங்கிற ஆயுத குந்தம்ங்கிற ஆயுதத்தோடையும் பிறப்பால். ராஜா குழந்தை பிறக்குது, தலை குரங்கு தலை, கையில ஒரு ஆயுதம். குந்தம்னா ஆயுதம், முசுன்னா குரங்கு. முசு முசுக்கைன்னு ஒரு செடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? முசு முசுக்கை, கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசு முசுக்கை, அற்புதமான பச்சளை. முசு முசுக்கைய எல்லாரும் என்ன தெரியுமா எழுதுவான்? இரு குரங்கின் கையின்னு எழுதுவேன். முசுன்னா குரங்கா, 2 குரங்கா, இரு குரங்கின் கை. இருமலா, சளியா,
க்ஷயமா இருகுரங்கின் கையை எடுத்து நைச்சு அதை சாராக்கி குடி. இவன் 2 குரங்க பிடிச்சு கைய நச்சு, ஐயோ இல்லை தெரியாம இருக்கிறதுக்கு மறைவா அப்படி சொன்ன. முசு முசு கை, இருகுரங்கின் கை, முசு முசு கை, அதை எடுத்து சாறு புளிஞ்சு சாப்பிடு. என்ன அர்த்தம்? முசுன்னா குரங்கு, குந்தம்னா ஆயுதம். முசுகுந்த சக்கரவர்த்தி தேவேந்திரன் வந்து முசுகுந்தர் காலில் விழுந்தான், பலாசுரனை கொல்ல வேண்டும். முசுகுந்த சக்கரவர்த்தி ஆயுதத்தோட போனார், ஜெயிச்சுட்டார். சந்தோஷமா இருந்துச்சு. உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னா தேவேந்திரன். ஆபத்து அப்படியெல்லாம் சொல்லப்படாது. உனக்கு என்ன வேணும் கேள். முசுகுந்தர் கேட்டார், நீ வச்சு பூஜை பண்ற தியாகராஜ மூர்த்திய கொடு. ஐயோ, தியாகராஜா எங்கிட்ட தான் இருக்கார். தியாகராஜா பார்த்திருக்கீங்களா? திருவாரூர்ல பூரா மறைச்சிருக்கோம். இப்ப இந்த இந்த மார்கழி மாசம் திருவாதிரை தரிசனத்தன்னைக்கு 2 காலை பார்க்கலாம், அன்னைக்கு மட்டும். அப்புறம் ஒரு நாளைக்குல 2 கைய பார்க்கலாம், முகத்தை எப்பவும் பார்க்கலாம். மற்றது பூரா ரகசியம். இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை எளிவந்த பிரானை. முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன கேட்டாரு? நீ வச்சு வழிபாடு பண்ற தியாகராஜ மூர்த்திய கொடு. ஐயோ ஐயோ, இத கேட்டு விட்டாரே. இந்திரன் என்ன தெரியுமா பண்ணனா? டூப்ளிகேட்டா 6 பண்ணினேன், ஒரிஜினலையும் சேர்த்தேன், 7ஐயும் வச்சுட்டேன். இஷ்டப்பட்டதை எடுத்துக்கோ. முதல்ல டூப்ளிகேட் பண்ணினவன் தேவேந்திரன். நம்ம ஊர்ல ஒரிஜினலை விட டூப்ளிகேட் நல்லாவே இருக்கு. ஒரிஜினல் வைரத்தை விட இந்த இந்த ஒரு மாதிரி வைரம் இருக்கு பாருங்க, அது நல்லாவே இருக்கும். அதான் இயல்பு. 7 வச்சாச்சு. அவரு கவலைப்படல. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. முதல் மூர்த்தி நோ ரியாக்ஷன், ஒண்ணுமில்லை. 2வது மூர்த்தி, 3வது மூர்த்தி, 4வது மூர்த்தி, 5வது மூர்த்தி. கிட்டக்க வந்தார். மெய்மயிர் சிலிர்த்தது, விதிர் விதிர் பெய்தியது, கண்ணீர் கொட்டியது. இவருதான் வேணும்னு எடுத்துட்டேன். அதான் ஒரிஜினல். இப்ப என்ன பண்றது? 7ஐயும் கொடுத்துட்டேன். இவர் என்ன பண்ணாரு? 7 ஊர்ல வச்சார். திருவாரூர்ல ஒரிஜினல், மற்ற 6 ஊர், நாகப்பட்டினம் அதுல 1, திருக்காராயில் 1, திருக்கோளிலி 1, நம்ம திருநள்ளாறு 1, திருவாய்மூர் 1, வரிசைக்கு வச்சாரு. வேதாரண்ய 1, எல்லாம் 7 மூர்த்தி வச்சுட்டார். அவருக்கு என்ன பேரு? முசுகுந்த சக்கரவர்த்தி. இருங்க, வலாரின்னா என்ன அர்த்தம்? வலன் என்ற அசுரனை கொன்ற தேவேந்திரன். அவன் தானே உதவிக்கு ஏற்பாடு பண்ணி கொன்றான். வலாரின்னா வலன் என்ற அசுரனை கொன்ற தேவேந்திரன். அவனுடைய தலம் எது? தேவேந்திரன் இருக்கிற இடம் தேவலோகம். வலாரி. தலாரி, தலாரின்னா அவனுடைய தலத்துக்கு பகைவன். தேவேந்திரனுக்கு பகைவன் யாரு? சூரன். அவ்வளவுதானே. முருகன் மட்டும் அம்பு விடாமல், வேல் விடாமல் இருந்திருந்தால் இந்திராணி கழுத்துல கட்டுற மாங்கல்யம் போயிருக்குமா? சசிதேவி மாங்கல்ய தந்து ரட்சாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே. அவள் கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாதென்று வேல் வாங்கி பொங்கல் நோக்கு நெஞ்சே. அப்ப வலாரின்னா வலன் என்ற அசுரனுக்கு பகைவன். தலாரின்னா தேவேந்திரனுடைய தலத்துக்கு பகைவன் சூரன். அவனை மடிய தொழுவேலவன். சூர்மா மடிய தொழுவேலவனே. வலாரியினுடைய தலாரியான சூரனை மடியும்படி வேல் தொட்ட
முருகப்பெருமான். இருங்க, முதல் 2 வரிதான் நமக்கு முக்கியம். கார்மாமிசை காலன் வரின் கலவத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். நீ எனக்கு முன்னால காட்சி கொடுக்கணும். மாகத்தை முட்டி வரும் நெடுங்கூற்றன் வந்தால் என் முன்னே தோகை புறவியில் தோன்றி நிற்பாய். முருகா, நீ காட்சி கொடுக்கணும். எப்போ? யமதர்மராஜா வர்றப்போ. ஒரு புண்ணியவான் 1906 பிறந்தவர். 1993 மறைந்தவர். 87 ஆண்டுகள் வாழ்ந்தவர். கடைசி காட்சி இங்கிலாந்துக்கு போனார், லண்டனுக்கு போனார். சொற்பொழிவு. உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, வயிறு ஊதி போச்சு. உட்கார்ந்த சேரோட தூக்கிட்டு வந்தாங்க. பிளைட்ல வச்சாச்சு. லண்டன்ல இருந்து பம்பாய்க்கு வந்துட்டார். பம்பாயில அடுத்த பிளைட்டு உட்கார வச்சாங்க. சென்னைக்கு வரணும். உட்கார்ந்து இருக்கார். பக்கத்துல இருக்கவர் கேட்கிறார், காப்பி சாப்பிடுறீங்களா? சென்னைக்கு போய் பூஜை முடிச்சுதான் காப்பி. பச்சை தண்ணி கூட பல்லுல படாது. பூஜை முடிச்சுதான் காப்பி. பிளைட்டு பம்பாயிலிருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த புண்ணியவான் உட்கார்ந்து சரவணபவ 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 நிதி அருமுக குருவர சரவணபவ நிதி அருமுக குருவர சரவணபவ நிதி அருமுக குருவர ஒருபாடு உட்கார்ந்து இருக்கார். அங்க அனௌன்ஸ் பண்றான், கீழே பாருங்கோ திருப்பதி கோயில் தெரியுதுங்க. பிளைட்ட கீழே மெதுவாய் இறக்குறாங்க. திருப்பதி கோயில் எல்லாரும் கும்பிட்டாங்க. இந்த புண்ணியவான் அப்படி எட்டி பார்த்தார். திருத்தணி கோயில் தெரிஞ்சது. திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். கார்மாமிசை காலன் வரின் கலவத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். சாஞ்சார், முடிஞ்சு போச்சு. உயிரை முருகன் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். உடம்பு மட்டும் சென்னைக்கு வந்தது. அந்த ஞானிக்கு பெயர் கிருபானந்த வாரியார் சுவாமி. இந்த பாட்டு தாமா வந்துச்சா இல்லையா? யமதர்மராஜா தோத்து போயிட்டான். நடந்த நிகழ்ச்சி எந்த வருஷம்? 1993. சாமி பிறந்தது 1906. 87 ஆண்டுகள். சிவகாசியிலையும் சாத்தூர்லையும் விருதுநகர்லையும் தூத்துக்குடியிலையும் மதுரையிலையும் திருநெல்வேலியிலையும் அருப்புக்கோட்டையிலையும் சாமி சுத்திக்கிட்டே இருந்திருக்காரு. மறக்காதீங்க, இந்த பாட்டு அவ்வளவு முக்கியம். ஆண்டவன்ட்ட என்ன கேட்கணும்? யமதர்மராஜா வர்ற பொழுது எவனும் காப்பாற்ற மாட்டான். நம்ம நாட்டுல லஞ்சம் வாங்காத ஒரே ஆளு யமதர்மராஜா தான். நம்மளும் லஞ்சம் கொடுத்துதான் பார்க்கிறோம். இந்த கடன்காரன் வாங்க மாட்டேங்கிறான். வாங்கிட்டான்னு வச்சுக்கிடுங்க, நம்ம சம்பாதிச்ச பணத்தை பூரா 50,000 வருஷம் அனுபவிக்காம போவோமா? கடன்காரன் வாங்க மாட்டேங்க. ரொம்ப மோசம் இல்ல? அதனால யாரு காப்பாத்துவா? ஒருத்தன் தான் காப்பாத்துவான். அந்த பாட்டு ஞாபகம் வருதா? அந்த கனமெனை அடர்ந்து வருகையினில் அஞ்சலென வலிய மயில் மேல்தி அந்த மரலியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என முடிய வருவாயே. யமதர்மராஜா வர்ற பொழுது, முருகா நீ வந்து, டேய் யமா நில்லு, இவரு நம்ம அன்பர் அப்படின்னு சொல்ல மாட்டியா? தந்த பசிதனை, இந்த பாட்டு தெரியுமாமா? அருமையான திருப்புகழ். அந்த கணம், அந்த கண்ண யாரு? கூட்டு போய யாரு? யமன். நல்லது கெட்டது தெரியாது. இப்பதான் ஒரு குழந்தை பிறந்து இருக்க, அம்மாவை கொண்டுகிட்டு போயிடுவேன், இல்ல குழந்தைய கொண்டுகிட்டு போயிடுவேன். அந்த கணம் என்னை அடர்ந்து வருகையினில் அஞ்சலென வலிய மயில் மேல் நீ அந்த மரடியொடு உகந்த மனிதன் நமதன்பன் என முடிய வருவாயே. கார்மாமிசை காலன் வரின் கலவத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். தார்மார்வ பலாரி தலாரி எனும் சூர்மா மடியர்
தொடுவேலவனே. இந்த 2 பாட்டு ரொம்ப முக்கியம். அது கடைசியில மாட்டிச்சு. நான் என்ன பண்ணுவேன்? கந்தர் அனுபூதி எத்தனை பாட்டு? 51 பாட்டு. 51 பாட்டுலையும் சொல்லப்பட்ட ஒரே கோயில், ஒரே ஊர் என்ன? 51 பாட்டு. பழனி இல்லை, திருச்செந்தூர் இல்லை, திருப்பரங்குன்றம் இல்லை, வயலூர் இல்லை. ஒரே ஒரு ஊர் திருச்செங்கோடு. திருச்செங்கோடு. செங்கோட்டு வேலன் மாலோன் மருகனை மன்றாடி வைந்தனை வானவருக்கு மேலான தேவனை மெஞ்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே. அந்த 4 பெருமா ஒரு கஞ்சப்பைய திருச்செங்கோட்டு முருகனை பார்க்கிறதுக்கு எனக்கு 4000 கண்ணு கொடுக்காம இந்த கஞ்ச பெருமா 2 கண்ணு தான் கொடுத்திருக்கேன். பெருமா கஞ்சனா இல்லையா? கஞ்சன்னு தெரியுமாமா? என்ன? சாப்பிட மாட்டேன். தாமரையில் இருக்கவனா? கரெக்ட். அதுக்காகத்தான் கேட்டேன். கஞ்சம்னா தாமரைப்பூ. தாமரையில் இருக்கவன் பெருமா கஞ்சன் தானே. நம்ம கஞ்சன் வேற. சிக்கனம்னா என்ன அர்த்தம்? ஃபேனை போட்டு விட்டு ஃபேன் கரண்ட் போயிருந்தேன்னு விசிறிய வச்சு விசிறான் பாருங்க, இவன் தான் சிக்கனம். விசிறிய வச்சு விட்டு தலையாட்டுறான் பாருங்க, இவன் தான் கஞ்சன். விசிறி போயிடக்கூடாதான். அது ரொம்ப நாளைக்கு இருக்கணும். கஞ்சன். கஞ்சன்னா தாமரை பூவில் இருப்பவன். அந்த ஊரை பாடுறாரு பாருங்க. 11ஆம் பாட்டு. கூகா. நம்ம செத்து போன அன்னைக்கு இப்படி எல்லாம் கத்து வாங்கலாம். கூகா என என் கிளை கூடி அழ. சொந்தக்காரன்லாம் கூடி அழுவேன். அதுவும் நம்ம சொந்தக்காரனை பார்த்துட்டா சத்தம் போட்டு அழுவேன். செத்தவனுக்கு ஒண்ணும் புண்ணியமில்லை, ஊர் பெருமைக்கு அழுவேன். கூகா என என் கிளை கூடி அழ போகா வகை மெய்ப்பொருள் பேசுகிறவா. அப்படி ஊர்க்காரன்லாம் நின்னு சொந்தக்காரன்லாம் நின்னு அழுகிற மாதிரி என் உடம்பை போகாமல் காப்பாற்றியவனே. ஆமா, அருணகிரியார் கடைசியில என்ன ஆனார்? கிளியா மாறிட்ட. உடம்பை எல்லாரும் சுத்தி நின்று அழுதாங்களா? உடம்பு போச்சா? உடம்ப மாத்தி விட்டாரு. யாரு மாத்தி கொடுத்தார்? முருகன். ஒரு ஊர்ல முருகன் கிட்ட கேட்டார், இந்த பாரு, இந்த உடம்ப கீழே போட்டு நான் கஷ்டப்படக்கூடாது, நீதான் காப்பாத்தணும். முருகன் சரின்னு ஒத்துட்டு. எந்த ஊர்ல கேட்டார் தெரியுமா? என்னமா? எந்த ஊர்ல கேட்டாரு? தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே. திருச்செங்கோட்டுல கேட்டாரு. தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே, வை வைத்த வேற்படை வானவனே, மறவேன் உனை நான் ஐவர்க்கிடம் பெற, காலிரண்டோட்டி அதில் 2 கை வைத்த வீடு துளையும் முன்னே வந்து காத்தருளே. 5 பேரு உள்ள இருக்கிறான், 2 காலு 2 கையி. அந்த வீடு விழுகிறதுக்கு முன்னால வந்து காப்பாற்று. எந்த ஊர்ல கேட்டாரு? திருச்செங்கோட்டுல. முருகன் காப்பாத்தனானா? காப்பாத்தி விட்டேன். கிளியா மாத்தி டிரான்ஸ்பர் பண்ணி தோல்ல வச்சுக்கிட்டேன். இனிமே சாவு கிடையாது. என்ன கூகான்னு ஒருத்தனும் சத்தம் போட மாட்டேன். ஆகா, திருச்செங்கோட்டு முருகா, தேங்க்யூ. அதுக்காகத்தான் கிளியா வந்ததுக்கு அப்புறம் பாடிய கந்தர் அனுபூதியில் மற்ற ஊரையெல்லாம் பாடாம எந்த திருச்செங்கோட்டுல கேட்டு வர வாங்கினாரோ அந்த திருச்செங்கோட்டு முருகனை மட்டும் பாடினார். இப்ப இங்க வருது பாருங்க. கூகா என என் கிளை கூடியள போகா வகை மெய்ப்பொருள். அவன் கொடுத்த உபதேசத்துக்கு இவர் வைக்கிற பேரு மெய்ப்பொருள். நாகாசல. ஓ,
நாகம்னா பாம்பு, அசலம்னா மலை, பாம்பு மலை, சர்ப்ப சகிலம், அதுதான் திருச்செங்கோடு. நாடுமறை பொருளோனே. அடுத்த வரி என்ன? திருப்புகழ். நாடுமறை பொருளோனே நாககிரி பெருமாளே. நாகம்னா பாம்பு. நான் போற இடத்துல பல பேரு, ஐயா ஒரு படம் எடுக்கலாமா? டேய், அதுதான்டா எடுக்கு, நீ ஏன்டா எடுக்கிற? புரியுதா? நாடுமறை பொருளோனே நாககிரி பெருமாளே, நாகாசல வேலவர் நாலு கவி தியாகா. 4 கவி பாடினா தன்னையே கொடுத்துருவானா? என்ன 4 கவி? தமிழ்ல 4 விதமான கவி. ஆசு கவி, மதுர கவி, சித்திர கவி, வித்தார கவின்னு அந்த காலத்துல 4 வகை பாட்டு. இந்த 4 கவி யாராவது பாடினா முருகன் தியாகன் தன்னையே கொடுத்துருவானா? தமிழ் கேட்டா தன்னையே கொடுப்பான். நாகாசலவேலவர் 4 கவி தியாகா சுரலோக சிகாமணியே. தேவலோகத்துக்கு சிகாமணியாய் இருப்பவனே. என்ன வேணும்? எங்க சொந்தக்காரன் எல்லாம் நான் செத்து கிடக்கிற பொழுது பூகா அப்படின்னு சத்தம் போடாம என்ன கிளியா மாத்திட்டியே, அதுக்கு நன்றி. பூகா என என் கிடை கூடியள போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா. நாகாசலவேலவர் 4 கவி தியாகா சுரலோகர் சிகாமணியே. வெற்றிகரமாக இப்போ 12வது பாடல். இன்றைய தலைப்பு அந்த பாட்டுல தான் ஒட்டிக்கிட்டு நிற்கும். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்று அறிந்திலனே. அம்மா, அந்த பொருள் எனக்கு தெரியலையே. யாரு? செம்மான் மகள். செம்மான் மகள் மகாலட்சுமி மானாக மாறினாள். திருமால் முனிவராக மாறினாள். முனிவர் பார்வைப்பட்டது, மானுக்கு கர்ப்பம் வந்தது, வயிற்றிலே வண்டி சேர்ந்தாள். மான் வயிற்ற தூக்கிட்டு ஓடுனுச்சு. வள்ளிக்கிழங்கு எடுத்த புலி தள்ளுனுச்சு. பாக்குது, மான் குட்டி இல்ல, மனுஷ குழந்தை ஓடி போயிடுச்சு. அந்த குழந்தை அழுதது. நம்பிராஜன் வேட்டைக்கு வந்தான். ஆகா, அழகான பெண் குழந்தை. தூக்கி தோல்ல போட்டான். வள்ளிக்கிழங்கு இருந்த புலியில இருக்கு, வள்ளின்னு பேர் வை. செம்மான் மகளை, செம்மான் மகள் சிவப்பாய் இருக்கக்கூடிய மகாலட்சுமியாகிற மான் வயிற்றில் இருந்த மகளாகிற வள்ளி நாச்சியாரை முருகன் என்ன பண்ணான்? திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். தினப்புணத்துக்கு போய் அடுத்த ஆளுக்கு தெரியாம ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டான். புரியுதா? புரியலையா? முருகன் தமிழ் கடவுள். தமிழ்ல 2 கல்யாணம் உண்டு, தெரியுமா? ஒன்னு லவ் மேரேஜ், இன்னொன்னு அரேஞ்சு மேரேஜ். என்னமா? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா லவ் மேரேஜ். அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அரேஞ்சு மேரேஜ், நிச்சயிக்கப்பட்ட திருமணம். ஒரு பயலை கேட்டேன், எதிர தேவல விவரமான பயன். சார் 2 வேணாம் சார். ஏண்டா? நம்மளா போய் கிணத்துல விழுந்தா காதல் கல்யாணம். அப்பா அம்மா பிடிச்சு தள்ளி விட்டு கிணத்துல விழுந்தா அது நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம். கிணத்துல விழ போறேன் வேணான்ட்டு பொழைச்சு போறேன். பொழைச்சு போவானா இல்லையா? 2 கல்யாணம். ஒண்ணு களவு மனம், இன்னொன்னு கற்பு மனம். தெய்வ யானைய கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஊர்ல எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் பண்ணி நடத்தின கல்யாணம். அது கற்பு மனம். தமிழ் மரபு களவு மனமும் உண்டு. வள்ளி நாச்சியார
திருடிக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணானே அது களவு மனம். தமிழுக்கு உரிய கற்பு மனம் களவு மனம் இரண்டையும் நடத்தி காண்பித்து நான் தமிழ் கடவுள் என்று காட்டியவன் முருகப்பெருமான். செம்மான் மகளை திருடும் திருடன். இந்த குடும்பமே திருட்டு குடும்பம்னாரு ஒருத்தர். எப்படி? காலமேகம் புலவர் சோறு கட்டிக்கிட்டு போனாரு. பசிச்சுது. ஒரு மரத்தடி பிள்ளையார் இருந்தாரு. பிள்ளையாருக்கு முன்னால சோத்தை வச்சுட்டு குளிக்க போனாரு. நாய் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. குளிச்சுட்டு வர்றாரு, சோத்தை காணாம். யோ பிள்ளையார, திருடி விட்ட. நீ திருடுவ. உன் குடும்பம் பூரா திருட்டு குடும்பம். உன் தம்பி பள்ளிங்கிற பொண்ண திருடனா. திருடனால. உங்க மாமா வெண்ண திருடுனா. திருடனால. நீ இப்போ சோத்த திருடி விட்ட. கோத்திரத்துக்கு உள்ள குணம். தம்பியோ பெண் திருடி. தாயாருடன் பிறந்த வம்பனாம் மாமாயன். வம்பனோ நெய் திருடி மாமாயன். அம்புவியில் மூத்த பிள்ளையாரே என் முடிச்சவிழ்த்து கொண்டீரே கோத்திரத்துக்குள்ள குணம். கடவுள் திருடனா இல்லையா? என்னம்மா திருடனா இல்லையா? பக்கா திருடன். உள்ளங்கவர் கல்வன். செம்மான் மகளை திருடும் திருடன். கண்ணதாசன் அழகா சொல்லுவார், கண்ணனுக்கும் கல்வனுக்கும் பேதமில்லை தோழி. கண்ணனுக்கும் கல்வனுக்கும் பேதமில்லை தோழி. அவன் கண்ணம் வைத்து திருடி விட்ட கதைகள் பல கோடி. கண்ணம் வைத்து திருடி விட்ட, சுவத்துல கண்ணை வச்சு திருடினதும் உண்டு. அந்த பொண்ணு கண்ணத்தோட கண்ணத்தை வச்சு அவன் மனச திருடி விட்டான்யா. பொருளை திருடினா கூட கொண்டாந்துடலாம், மனச திருடி விட்டானே, அதான் உள்ளங்கவர் கல்வன். கடவுளை கல்வன்னு பாடுறாங்க. நம்மாழ்வார் பாடுவார் தெரியுமா? முனியே நான் புகனே முக்கண் அப்பா கனியே என் கொல்லா கருமாணிக்கமே என் கல்வா. எங்க பெருமாளுக்கு பேரு கள்ளழகர். பழமுதிர் சோழியில கீழே இருக்க வரைக்கும் என்ன பேரு? கள்ளழகர். எதை திருடுவாரு? மனசை திருடுவார். சந்தோஷமா இருக்கும். செம்மான் மகளை திருடும் திருடன். பெம்மான் முருகன் பிறவான் இரவான். யாருக்கு டேட் ஆஃப் பர்த் உண்டோ அவனுக்கு டேட் ஆஃப் டெத் உண்டு, வயசு உண்டு. சிவபெருமானுக்கும் பிறந்த தேதி கிடையாது, முருகனுக்கும் பிறந்த தேதி கிடையாது. அதனாலே அவனுக்கு வயசும் கிடையாது. பிறவான் இரவான். அவன் எனக்கு ஒரு உபதேசம் பண்ணனா, என்ன உபதேசம் தெரியுமா? சும்மா இரு சொல்லற. ஊரெல்லாம் அலைஞ்சேன், தப்பு தண்டா பண்ணனேன், வாழ்க்கை வெறுத்து போச்சு, திருவண்ணாமலை கோபுரத்தில விழுந்து சாகலாம்னு ஓடி வந்தேன். ஒரு பெரியவர் என்னை தடுத்து நிறுத்தினார். டே பாவி, முருகான்னு சொல்லு. சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஓடி வந்துட்டேன். திருவண்ணாமலையில கோபுரத்தில ஏறினேன், மேல நின்ன. சாகனம் சாகனம். அந்த பெரியவர் என்னமோ சொன்னாரே, முருகான்னார். ஒரு தரம் சொல்லி பார்க்கலாமா? முருகா அப்படின்னு கீழே விழுந்தேன். முருகன் தாங்கி கொண்டான். தாங்கினானா இல்லையா? தாங்கி கொண்டான். நாக்க நீட்டினேன். வேளால் எழுதினான். திரும்பனே ஒரு மந்திரம் சொன்னான். அதுதான் சும்மா இரு சொல்லற. மனசை அடக்கி சும்மா இரு. முடியுமா? அம்மா மனசை அடக்க முடியுமா? திருச்செந்தூர்ல ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் புதுசா வந்தாரு. கணக்கெல்லாம் செக் பண்ணாரு. கணக்கில் எழுதியிருக்காங்க, சும்மா இருக்கிற சாமிக்கு சோத்து பட்ட ஒண்ணு. சும்மா இருக்கிறது வேலை பார்த்த தனிய கூலி. சும்மா இருக்கிற சாமியாருக்கு சோத்து பட்ட ஒண்ணு. கோயில் பணத்தை அப்படியெல்லாம் செலவழிக்கப்படாது, அவரை பாராட்டணும். நான் வேற ஒண்ணும் சொல்லக்கூடாது. சும்மா இருக்கிற சாமியாருக்கு சோத்துப்பட்ட ஒண்ணு.
நிறுத்து. சாமியாருக்கு கிடையாது, போ. என்ன சும்மா இருக்குது பெரிய காரியமா? குருக்கள் சொன்னாரு, சொல்லிடலாம், ஒரு நாள் இருந்து பாருங்க. என்னையா நான் இருக்கிறேன்யா, எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர். மறுநாள் காலம்பரை உட்கார்ந்துட்டார். இன்னைக்கு சும்மா இருக்கிறேன் நினைக்கிறீங்களா? நினைக்கவும் கூடாதா? ஆமா. ஐயோ, நினைக்காம இருக்க முடியுமா? கண்ட நினைப்பெல்லாம் வருதே. சில பேருக்கு சொல்றாப்புல நினப்பு வருது, சில பேருக்கு சொல்லக்கூடாத மாதிரி எல்லாம் நினப்பு வருதே. ஒரு நாள் பூரா கஷ்டப்பட்டாரா, மறுநாள் காலையில வந்தார். போய் கணக்க நோட்டு கொண்டார், எழுதினார். சும்மா இருக்கிற சாமியாருக்கு சோத்துப்பட்ட 2. சும்மா இருந்து பாருங்களேன். சொல்லற சும்மா இரு என்றலுமே அம்மா பொருளொன்று அறிந்திலனே. எனக்கு ஒன்றும் புரியல, உலக பொருள் எதுவும் எனக்கு தெரியல. அவன் சொன்ன உடனே எனக்கு உலக பொருள் தெரியாமல் ஆண்டவன் மட்டும் தெரிந்தான். உபதேசம் என்ன? சும்மா இரு, சொல்லற. இந்த வார்த்தையினால கஷ்டம்தான். எல்லா வார்த்தைகளும் அற்று போகும்படி சும்மா இரு. சும்மா இருக்கும் சுகம். தாயுமான சுவாமி ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு முடிக்கிறேன். மதுரையில கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமின்னு ஒருத்தர். நான் அவரை ரொம்ப கும்பிடுற ஆளு. பக்கத்துல வந்து நிப்பாரு சித்தர். நீங்க எவ்வளவுக்கு அவர்கிட்ட போறீங்களோ அவ்வளவுக்கு உங்கள்கிட்ட அவர் வருவார். ஒரு பெரியவர் சொன்னார், கட்டிக்குள சாமி மதுரைக்கு நாளைக்கு காலையில வரப்போறார். மதுரைக்கு எப்போ? 1920 ஒட்டி 100 வருஷத்துக்கு முன்னால மதுரையில மாரியப்ப சுவாமின்னு ஒரு நாடக நடிகர். 100 வருஷத்துக்கு முந்திங்க நாடக நடிகர். தமிழ்நாட்டுல நாடக நடிகர்னா கூட்டம் அன்னைக்கும் சேரும், சினிமா நடிகர்னா இன்னைக்கும் சேரும். அப்ப ரொம்ப கூட்டம் சேரும். ஒரு நாள் மாரியப்ப சுவாமி வாசப்படியில உட்கார்ந்து இருக்கார். ரொம்ப புகழ் பெற்றவர். கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிங்கிற சித்தர் கோவணத்தை கட்டிக்கிட்டு இந்த பக்கம் வர்றாரு. மாரியப்ப சுவாமி அவரை பார்க்கிறார். இவர் சித்தருங்கிறாங்க. இப்ப டெஸ்ட் பண்ணி கொடுவோம். நான் ஒண்ணு நினைப்பேன், அதை அவர் சொல்லணும். சொன்னா அவரு சித்தர், இல்லைன்னா எத்தர். பேசாம இருக்கார். கட்டிக்குளம் சாமி போனவரு ஒதுங்கி வந்தார். இவர்கிட்ட வந்துட்டார். இவர் பார்க்கிறார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அறையன்றலுமே அம்மா பொருளொன்று மறிந்திலனே. சரிதானா? காலில் விழுந்துட்டார். இவர் நினைச்சது எது? இந்த பாட்டு. மாரியப்ப சுவாமி நினைச்ச பாட்டை கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமி அற்புதமா பாடி காமிச்சுட்டார். மனச படிக்கிறது இதெல்லாம் சித்தர்களுக்கு சர்வ சாதாரணம். இந்த பாட்டு அவ்வளவு முக்கியமான பாட்டு. 12வது பாடல் இது. இன்றைய தலைப்பு இதுல இருந்துதான் எடுத்து கொடுத்தோம். சும்மா இரு, சொல்லற. நீங்கள்லாம் என்ன செய்யணும்? சும்மா இருந்து பாருங்க. நம்மளால முடியாது. இது ஓடிக்கிட்டே இருக்கு. மயக்கம் கொடுத்தா கூட ஓடுதுயா. ஓடுதா இல்லையா? கண்ட நினைப்பெல்லாம் ஓடுது. கடவுள்கிட்ட செலுத்தி ஒரு, நான் சொன்ன மாதிரி டோல்மோ பாஸ்ல மனசு செத்து போச்சு. கைலாசத்துல சில நேரங்கள்ல அந்த நிலை கிடைக்கும். கிடைச்சிட்டா வேற ஒண்ணும் வேண்டாம். அதுக்கு பேரு சும்மா இருக்கும் சுகம். ஆக எல்லாருடைய ஒத்துழைப்போடையும் இன்னைக்கு வெற்றிகரமாக 9 பாட்டு ஓடி இருக்கு. இப்படி போனா தான் 51 பாட்டையும் முடிக்கும். ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்னால முடிஞ்சதை சொல்றேன்.
அது இன்னும் கடலா இருக்கு. இது எனக்கு ஒரு பெரிய புண்ணியம், ஒரு வேள்வி, ஞான வேள்வி. இன்னைக்கு முடிச்சது, நாளைக்கு ஒரு 8 பாட்டு ஓடணும். எல்லாருடைய திருவடிகளுக்கும் வணக்கம். இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி சொல்லி, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு